ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்வர் மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணிருப்போம். கரெக்டா? நான் ஒரு லினக்ஸ் மெஷின் சர்வர் நான் ஓப்பன் பண்ணிருப்பேன், விண்டோஸ் மெஷின் சர்வர் ஓப்பன் பண்ணிருப்பேன். பட் இப்போ நம்ம சர்வர்ன்றது எதுக்கு எடுத்துட்டு வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு மேல வந்து நான் ஏதோ ஒரு அப்ளிகேஷனோ இல்ல ஏதோ ஒரு வெப் பேஜோ சம்திங் நான் அது மேல வந்துட்டு கண்டென்ட் போட்டு அதை வந்துட்டு நான் பப்ளிக் கொடுக்க போறேன், இல்ல மேபி என்னோட பிரைவசி யூஸ்க்கு வச்சுக்கலாம், இல்ல நான் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணலாம், ஏதோ ஒன்று நான் பண்ண போறேன் இல்லையா? அதுக்கு எனக்கு பேசிக்கா தேவைப்படுறது தானே சர்வர். ஸோ பேஸ்மெண்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ மேல நான் எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண போறதுன்றதான் இந்த அப்ளிகேஷன் இன்ஜினியரிங்ல செகண்ட் செஷனா நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லுங்க, எல்லாருமே சர்வர் கிரியேஷன் முடிச்சிட்டீங்களா? நீங்க உங்க சைட்ல இருந்து ட்ரை பண்ணி முடிச்சிங்களா? அப்படி பண்ணல அப்படின்னா அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் பண்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் ஒரு சர்வர் கிரியேஷனை முடிச்சிருங்க. ஏன்னா இதுல நம்ம பார்க்க போற ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் கிளியரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அன்னன்னைக்கு நம்ம பார்க்குற ஸ்டெப்ஸை அன்னன்னைக்கே முடிச்சிருங்க. அண்ட் இங்க என்னோட நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்றோமோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த ஸ்டெப் 1 நான் போட்டது எல்லாமே எப்படி ஒரு சர்வர் கிரியேஷன் பண்ணது, விண்டோஸ் லினக்ஸ்ல விண்டோஸ் மெஷின் எப்படி ஓப்பன் பண்றது, பெம் டு பிபிகே, இந்த மாதிரி. பிகாஸ் நீங்க அடுத்து செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க போய் ட்ரை பண்றீங்கன்னா, ஓ நான் அடுத்து இந்த ஸ்டெப் பண்ணும், அடுத்து இந்த ஸ்டெப் பண்ணுன்றதுக்காக நான் இங்கே ஓனா கிரியேட் பண்ண டாக்குமெண்ட் I'll share with you. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் நம்ம முடிச்சிடலாம். கரெக்டா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நான் ஒரு விண்டோஸ் ஒரு லினக்ஸ் மெஷின் கிரியேட் பண்றதுக்கு தெரியும். லெட் மீ கோ அண்ட் கிரியேட் 2 மெஷின்ஸ், விண்டோஸ் லினக்ஸ். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிபிகே ஃபைல் இருக்கு. ஸோ நான் பெம்ல இருந்து பிபிகே எல்லாம் இப்போ கன்வெர்ட் பண்ணி காமிக்க போறது கிடையாது. டைரக்டா பிபிகே அட்டாச் பண்ணி ரூட் யூசரா உள்ள லாகின் பண்ண போறேன். இந்த ஸ்டெப்பை இப்போ நான் பண்ண போறேன். ஐ ஹோப் யூ வில் நாட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். பட் இருந்தாலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா please stop me in between and you can ask me. You don't want to wait until the class is getting completed. Okay, immediate and அப்படியே ஸ்டாப் பண்ணி எங்கிட்ட கேளுங்க. Let me go ahead and open Linux machine first. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த 7 ஸ்டெப்ல என்ன பண்றோம்னு. OS செலக்ட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் RAM செலக்ட் பண்ணிட்டேன். எஸ், எனி கொஸ்டின்ஸ்? கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ப்ளீஸ் மியூட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேர்ட் டாபிக் இன்னும் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். நோ விபிசி இன்னும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கவர் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம இதில் போய் என்ன சேஞ்சஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. கவர் பண்ணலன்னா இந்த ஒரு டாபிக், இந்த தேர்ட் பேஜை பற்றி எதுவுமே வரி பண்ணாதீங்க. யூ கைஸ் ஃபியூச்சரில் வந்து இதை படிக்கும் போது இதில் போய் நம்ம கான்ஃபிகர் பண்ண கற்றுப்போம். இப்போதைக்கு ஐம் லீவிங் இட் டிஃபால்ட். கைஸ் ப்ளீஸ், ரமேஷ் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்களேன். கொஸ்டின் ஏதாவது இருக்கா? தேங்க்யூ. ஸோ ஃபோர்த், என்னோட ரேம் சைஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். லெட் மீ 8 ஜிபியா? எனக்கு 30 ஜிபி வரைக்கும் எலிஜிபிள். நான் 10 ஜிபின்னு நான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் இது என்னோட லினக்ஸ் மெஷின். அவ்வளோதான் லினக்ஸ். இப்போ இங்க ஒரு விஷயம் நான் பண்றேன். ப்ளீஸ், நான் பண்ற ஸ்டெப்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஈஸி டூல கவர் ஆகாத ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்றேன்றது மட்டும். நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபைல், ஓகே நான் இந்த ஃபைலை எடுத்துக்கிறேன். ரைட், லினக்ஸ் மெஷின் நான் எடுத்துட்டு வந்தாச்சு. Let me go ahead and create my Windows machine. இங்க 2 ப்ரோட்டோகால் நான் ஆட் பண்றேன். இதுக்கு முன்னாடி EC2 செஷன்ல உங்களுக்கு கவர் பண்ணலனாலும் நோ வரிஸ். இதுக்கு முன்னாடி விண்டோஸ் டு விண்டோஸ், என்னோட லோக்கல் கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ், என் லேப்டாப் வந்து விண்டோஸ். நான் கிரியேட் பண்ற சர்வர் என்ன, என் ரிமோட் சர்வர் என்ன, அதுவும் விண்டோஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவுல எனக்கு கேட்வேவா எனக்கு வந்து ஒரு நடுவுல பாலம் மாதிரி இருக்கிற ஒரு ப்ரோட்டோகால் RDP ப்ரோட்டோகால். இது இல்லாம என்னால என்னோட ரிமோட் சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா நம்ம இப்ப பாக்குறது அப்ளிகேஷன் இன்ஜினியரிங். அப்ளிகேஷன் இன்ஜினியரிங்னா ஆப்வியஸ்லி ஒரு அப்ளிகேஷனை நீங்க ப்ரௌசர்லயோ இல்ல கூகுள் பிளே ஸ்டோர்லயோ எங்கேயோ போய் நீங்க ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ நான் ப்ரௌசர்லயே போயிட்டு நார்மலா facebook.com அப்படின்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். facebook.com, ஓகே, ஃபேஸ்புக் லாகின் நான் போறேன்னா எனக்கு ஓப்பன் ஆகும் போதே எப்படி ஆகுது, எந்த ப்ரௌசரா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா
HTTPS. இதுதான் வந்துட்டு ஒரு ப்ரௌசருக்கான கேட்வே, ஒரு அப்ளிகேஷனுக்கான கேட்வே. இந்த கேட்வேவை நீங்க ஓபன் பண்ணலைன்னா உங்களுக்கு நீங்க என்னதான் அப்ளிகேஷன் இந்த சர்வர்ல நல்லா ஓடுனாலுமே வெளியில நீங்க அதை பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் ஃபேஸ்புக்குன்னு ஒரு ஒரு அப்ளிகேஷன் நான் ஹோஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா, ஓகேவா, நான் அழகா டெவலப் பண்ணிட்டு சூப்பரா ஒர்க் ஆகுதுன்றதை நான் எப்படி செக் பண்ண முடியும்? எனக்கு இங்க ஆக்சஸ் இருக்கு. ஸோ நான் அழகா லினக்ஸ் டெர்மினல் உள்ள ஓபன் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆதா இல்லையான்னு நான் செக் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு காமன் பப்ளிக் கிட்ட நான் ஆக்சஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன லினக்ஸ் டெர்மினலா இருக்கும்? கண்டிப்பா இல்ல இல்ல. ஒரு போன்லயோ இல்ல ஒரு சிஸ்டம்லயோ போயிட்டு ப்ரௌசரை ஓபன் பண்ணி உள்ள அடிப்பாங்க. ஸோ அப்போ இந்த ப்ரோட்டோகாலை நான் ஓபன் பண்ணலைன்னா அவங்களுக்கு என்ன எரர் வரும்? பேஜ் லோட் ஆயிட்டே இருக்கு, ரொம்ப டைம் எடுக்குது, இல்ல 404 எரர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் த்ரோ பண்ணும், பேஜ் உள்ள போகாது. இப்போ நான் ஏன் இதை ஓபன் பண்றேன், இது ஓபன் பண்ணலன்னா என்ன இஷ்யூன்னு நெக்ஸ்ட் நான் அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. விண்டோஸ்ல நான் இதை ஓபன் பண்ணிட்டேன், ஆனா லினக்ஸ் மிஷின் நான் பண்ணும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் நான் ஓபன் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, 2 மிஷின் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. மிஷின் உள்ளேயும் போயிடுறேன். இந்த ஸ்டெப்ஸும் உங்களுக்கு தெரியும். விண்டோஸும் லினக்ஸும் ஓபன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இங்க இருக்கிறது என்னோட லினக்ஸ் மிஷின். கண்ணை மூடிக்கிட்டு உள்ள வந்த உடனே ஒரு விஷயத்த பண்ணுங்க. எப்பவுமே நம்ம உள்ள வரும்போதே எப்பவுமே நார்மல் யூசரா தான் வரும். ஒரு டிஃபால்ட் யூசர் பாத்தீங்கன்னா நார்மல் யூசர், EC2 யூசர். ரியல் டைம்லயே யோசிச்சு பாருங்க, கம்பெனில எல்லாருக்கும் எல்லா பர்மிஷனுமா தருவாங்க? கிடையாது இல்லையா? ஒரு மேனேஜருக்கு இருக்க பர்மிஷன் நம்ம கிட்ட இருக்காது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட இருக்க பர்மிஷன் மேனேஜருக்கு இருக்காது. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற வார்த்தையை ரூட் யூசர், சூப்பர் யூசர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு தான் வந்துட்டு நான் முதல்ல ரூட் யூசரா மாறணும். எப்படி விண்டோஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்றோமோ இந்த இடத்துல ரூட் யூசர்னு சொல்லுவோம். இப்போ நான் சூடோ su ஹைஃபன் கமாண்டை போட்டு இங்க சேஞ்ச் ஆயிடுச்சா, EC2 யூசர்ன்றது எனக்கு இப்போ ரூட் யூசர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. நார்மலா நம்ம பண்றது தான். லினக்ஸ் மெஷின் டெர்மினல் ஓபன் பண்ணிட்டேன், அதே மாதிரி விண்டோஸும் நான் ஓபன் பண்ணிடுறேன். ஜி ஒரே ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. அந்த டெர்மினேட்டட்னு இருக்கு இல்லையா, ஆமா, அந்த ரெண்டும் வந்து போகாதா? டெலீட் பண்ண கூட போகாதா? இல்ல, அது போறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இப்போ இந்த செஷனுக்கு முன்னாடி ஒரு EC2 இன்ட்ரோடக்ஷன் செஷன் எடுத்தேன். அதனால வந்துட்டு இட் மே டேக் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 hours நம்ம டேஷ்போர்ட்ல இருந்து ரிமூவ் ஆகும். ஓகே ஓகே.
ஓகே, ஏன் விண்டோஸ் மிஷின் நமக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் தெரியும்னு சொல்லிட்டு நம்புறேன் உங்க எல்லாருக்குமே. எனக்கு டெர்மினல் ரெடி பண்ணிட்டேன், என் லினக்ஸ் டெர்மினல் ஒன்று ரெடி ஆயிடுச்சு, என்னோட விண்டோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எம்டி சர்வர். கரெக்டா? நம்ம மேல எந்த அப்ளிகேஷனும் ஹோஸ்ட் பண்ணல, ஒரு சாஃப்ட்வேர் இல்ல, ஒரு வெப் டெவலப்மெண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்லை. ரெண்டுமே ஒரு எம்டியான பேஜ். நான் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா, இது இப்படியே இருக்கட்டும், எடுத்துட்டு போயிட்டு இந்த ஐபியை செலக்ட் பண்ணிக்கலாமா? ஐபியை போயிட்டு ஒரு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்க்குறேன். இந்த ஐபியும் எடுத்துக்கிறேன், லினக்ஸ் மிஷின் ஐபியும் இன்னொரு ஒரு ப்ரௌசர்ல போய் ஓபன் பண்ணுறேன். ஸோ 184 என்னோட விண்டோஸ், 140 என் லினக்ஸ். எப்பவுமே வந்துட்டு ஒரு மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணோம்னா இட் வில் நாட் டேக் மோர் தேன் அ மினிட். இவ்வளோ நேரம் லோட் ஆனாலே இங்கே எரர் தான் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன எரர் வருதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். மீன் டைம் அது வரதுக்குள்ள இந்த கிரியேஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஐ ஹோப் எல்லாருக்குமே இது தெரியும் இல்லையா? ட்ரை பண்ணனா கூட கான்செப்ட் வைஸ் கிளியர் தானே? ஓகே, இங்க வந்துருச்சா? டூ லாங் டு ரெஸ்பாண்ட். தேங்க்யூ நேதாஜி ஃபார் கன்ஃபார்மிங். ஸோ டூ லாங் டு ரெஸ்பாண்ட் 184 நான் போட்டுட்டேன். எனக்கு சர்வர் நல்லா தான் இருக்கு. இந்த சர்வரையே இப்போ என்னோட ஆர்டிபி வழியா போனா எனக்கு ஓப்பன் ஆகுதான்? இங்க என்னால பார்க்க முடியுதே, ஆனா என்னால ஒரு ப்ரௌசர்ல பார்க்க முடியல. ஏன்னா இது ஒரு எம்டி சர்வர், எனக்கு இது மேல ஒண்ணுமே இல்லை. இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு மேல ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி இதே பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ணும் போது எனக்கு இந்த மாதிரி காமிக்காது. இந்த மாதிரி இல்லாம எனக்கு இதுக்கு மேல ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எப்படி சொன்னேன், உள்ள போயிட்டு ஃபேஸ்புக்னு காமிச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கோட ஹோம் பேஜ் வருதா, ட்விட்டர் போட்டா ட்விட்டர் ஹோம் பேஜ் வருதா, கூகுள் ஹோம் பேஜ் வருதா, அதே மாதிரி நான் இங்கே ஏதோ ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண போறேன். பட் இப்போ இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் அப்படியே டைரக்டா ஹோஸ்ட் பண்ணிடலாமா? அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு வரமுறை இருக்கும் இல்லையா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பேசிக் கிரியேஷன்ஸ் இதுன்றதுனால நான் இதை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டெப்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், எப்படி அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன்றதை பார்க்கலாம். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, EC2 நமக்கு ஒரு ஹார்ட்வேர் மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என் சர்வர் டெஃபினட்டாவே நான் அது பிசிக்கல் சர்வரா வச்சிருந்தா அது என் ஹார்ட்வேர் தான். கரெக்டா? இது யாரோ எங்கேயோ வச்சிருக்க AWS ஏதோ ஒரு லொகேஷன்ல வச்சிருக்க ஹார்ட்வேர் எனக்கு. அதனால EC2ன்றது எனக்கு ஒரு ஹார்ட்வேரா ஒர்க் ஆகுது. நான் அப்ளிகேஷன் சொன்னாலே தெரியும், அது சாஃப்ட்வேர். ஸோ இந்த ரெண்டுத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த இடையில மிடில் வேர்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்ன, இது மிடில் வேர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா, எல்லா அப்ளிகேஷனுமே ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணும் போதோ இல்லை நம்ம ஸ்கிராட்ச்ல இருந்து கிரியேட் பண்ணும் போதோ எல்லாத்துக்கும் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எத்தனை பேர் டியூப்மேட் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. யூடியூப் வீடியோஸை டவுன்லோட் பண்றதுக்காக இருக்க ஒரு அப்ளிகேஷன் அது. அதை கூகுள் பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்காது டியூப்மேட். ஆனா அதையே டியூப்மேட் ஏபிகே ஃபைலா ஒரு ப்ரௌசர்ல இருந்து ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணணும்னா நமக்கு அது கிடைக்கும். ஸோ அவங்க அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு அப்ளிகேஷன்னா நான் எல்லாத்துக்கும் உனக்கு ஆக்சஸ் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன். ஓகேவா? ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு காம்பேட்டபிலிட்டி நான் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அப்ளிகேஷன் இந்த சர்வர்ல தான் ஓப்பன் ஆகும், இந்த ஓஎஸ் வச்சிருக்கவங்களுக்கு தான் ஓப்பன் ஆகும். இல்லை இந்த அப்ளிகேஷன் வேணும்னா நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு பேக்கேஜோ ஒரு பிளக்கினோ டவுன்லோட் பண்ணணும். அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எனக்கு வேணும்னா இதை நான் டவுன்லோட் பண்ணாதான் இதை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு சப்போர்ட்டிங்க்கு உண்டான அந்த பேக்கேஜ், அந்த டிஃபால்ட் அப்ளிகேஷனை இந்த மிடில் வேர்ல தான் நான் வச்சிருப்பேன். இப்போ அப்ளிகேஷன்ன்றது யார் எழுதுவா எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். டெவலப்பர் எழுதுவாங்களா? கரெக்டா? ரியல் டைம்லேயே வந்துட்டு டெவலப்பர்ஸ் தான் நமக்கு அப்ளிகேஷன் எழுதி கொடுப்பாங்க. நம்ம உட்காந்து எழுதிட்டு இருக்க மாட்டோம். ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியரா உங்ககிட்ட யாரும் வந்துட்டு எனக்கு இதுதான்ப்பா என் அப்ளிகேஷன், எனக்கு வந்துட்டு நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுங்க, ஒரு கோடு ஒன்று ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது நம்ம வேலை கிடையாது. டெவலப்பர் உட்காந்து அழகா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நம்ம கிட்ட பாஸ் பண்ணுவாங்க, டெவாப்ஸ் இன்ஜினியர் கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. இருங்க, இதை இன்னொரு ஒரு வழியில நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வரான். கிளைண்ட் என்கிட்ட சொல்லியாச்சு,
இந்த பாருங்க, எனக்கு எஃபின்னு ஒரு அப்ளிகேஷன் வேணும். அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பாஸ் பண்ணியாச்சு என்கிட்ட. சரி, ஓகே அப்படின்னாச்சு. இப்போ நான் இந்த வேலையை பார்ப்பேனா? நான் இந்த வேலையை பார்க்க மாட்டேன். இந்த ஸ்கிரிப்ட் எழுதுற வேலையை யார் பார்க்க போறான்னா, டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் கோடிங் நாலேஜ் இருக்கும். அவங்க ஜாவால எழுதுறாங்களோ, பைத்தான்ல எழுதுறாங்களோ, கோலாங்ல எழுதுறாங்களோ, ஏதோ ஒரு இடத்துல எழுதுறாங்க ஸ்கிரிப்ட. இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை அப்படியே அவங்களால வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போயிட்டு நான் EC2 சர்வர்ல அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணணும். அந்த வேலையை டெவாப்ஸ் இன்ஜினியரா நான் தான் பண்ணுவேன். அப்போ என்கிட்ட எடுத்துட்டு வருவாங்க. இதை டெவாப்ஸ் இன்ஜினியர் தான் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியர்ன்றனால டெவாப்ஸ் இன்ஜினியர்ன்ற கிளவுட் ஆர்கிடெக்ட் பண்ணலாம், டெவாப்ஸ் இன்ஜினியர் பண்ணலாம், அனலிஸ்ட் பண்ணலாம். ஜேடியை பொறுத்து அந்த பொசிஷனுக்கான பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க தான் பண்ணுவாங்கன்றதெல்லாம் கிடையாது. இல்ல காமனா ஒரு இன்ஜினியர்னு வச்சுக்கலாமே. ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்? ஒரு இன்ஜினியர் இவங்க கொடுத்த கோடு, இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு வந்து ஒரு EC2 மேல நான் அப்படியே உட்கார வைக்க போறேன். இப்போ இந்த EC2 மேல உட்கார வச்சதுக்கு அப்புறமா நான் முதல்ல டெஸ்ட் பண்ணுவேன். இந்த ஆள் கொடுத்த கோடு எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா. நான் அப்படியே தூக்கிட்டு போய் நான் பப்ளிக் கிட்ட கொடுத்துட முடியுமா? இந்தாங்க, நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ இதை வச்சு நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒர்க் ஆயிடும்னு. பப்ளிக் ஓப்பன் பண்ணும்போது ஒர்க் ஆகலைன்னா அப்ப முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ணணும்ல. நம்ம டெஸ்ட் பண்ணி ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா தான் இது வெளியில போகும். யார்கிட்ட? காமன் பப்ளிக். அவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா எண்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல டெவலப்பர் கையில இருக்க வரைக்கும் இது பேரு கோடுன்னு இருக்கும். ஓகேவா? அதுவே எண்ட் யூசர் கையில வரும்போது இது பேரு அப்ளிகேஷனா மாறிடும். இந்த இடப்பட்ட வேலையில தான் இதை ஹோஸ்ட் பண்றது, இது மேல வந்துட்டு ஏதாவது டீபக் இருந்துச்சு, ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை போய் சரி பண்றது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஒருவேளை டெவலப்பர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. எப்படி தெரியுமா கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு அப்ளிகேஷனை? இந்த அப்ளிகேஷன் வந்து விண்டோஸ் மிஷின் வச்சிருக்கவங்களுக்கு விண்டோஸ் 8க்கு மேல, ஓகேவா, அதுக்கு மேலதான் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம இந்த சைட்ல வந்துட்டு நான் லான்ச் பண்ணும்போது என்ன பண்றேன், விண்டோஸ் 7ல போயிட்டு நான் லான்ச் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? எனக்கு அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு எரர் அடிக்குமா? ஏன்னா இவர் அதுக்கு என்ன காம்பேட்டபிலிட்டி கொடுத்துருக்காரு, விண்டோஸ் 8க்கு மேலதான் சப்போர்ட் ஆகும் இந்த அப்ளிகேஷன். ஆனா நான் ஒரு எண்ட் யூசர் கிட்ட போயிட்டு என் அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க விண்டோஸ் 8 அபவ் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல முடியுமா? எண்ட் யூசர் விண்டோஸ் XP வச்சிருக்கலாம், விண்டோஸ் 7 வச்சிருக்கலாம், இல்ல அதுக்கும் முன்னாடி இருக்க வெர்ஷன் கூட வச்சிருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது இடையில நம்ம சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன் ஒன்று ரன் பண்ணும். அதுதான் வந்துட்டு மிடில் வேர்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல நான் சாஃப்ட்வேரை எடுத்துட்டு வருவேன். இந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான எல்லா பிளக்கின்ஸுமே நான் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிடுவேன். இல்ல இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, டெவலப்பர் கோடு எழுதுறாருன்னு சொல்றேன்னா, டெவலப்பர் வந்து ஏதாவது ஒரு ஓஎஸ்க்கு தான் கோடு எழுதுவார். எல்லா ஓஎஸ்க்கும் தனித்தனியா கோடு எழுதிட்டு இருக்க மாட்டார். லினக்ஸ் மிஷினுக்கு தனியா ஒரு கோடு, உபுண்டு மிஷினுக்கு தனியா ஒரு கோடு, விண்டோஸ்க்கு தனியா ஒரு கோடு, அப்படி கிடையாது. ஒரு கோடு எழுதி என்கிட்ட தருவாரு. நான் என்ன பண்ணுவேன், இந்த சாஃப்ட்வேர் எல்லா ஓஎஸ்லயுமே ரன் ஆனோம்னா எல்லா ஓஎஸ்க்கு தேவையான பிளக்கினையும், அந்த பேக்கேஜோ இல்ல பிளக்கினோ, அந்த வார்த்தையை வச்சுக்கோங்க, அதை டவுன்லோட் பண்ணி மிடில் வேர்ல செட் பண்ணிடுவேன். ஸோ என் எண்ட் யூசர் எந்த சிஸ்டம்ல இருந்து ஓபன் பண்ணாலும் ஆல்ரெடி சப்போர்ட்டிங் பிளக்கின் நான் இங்க வச்சிருக்கேனா, அப்ப இங்க இருந்து ரீட் பண்ணி அதை உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிருமா? அந்த வேலையை தான் மிடில் வேர் பார்க்கும். இப்ப மிடில் வேர் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. இல்ல கிளியர்னா கிளியர்னு எனக்கு சொல்லிருங்க, so that I can proceed. இல்ல டவுட்ஸோ கொஸ்டின்ஸோ இருந்தா ப்ளீஸ் ஆஸ்க். ஸோ மிடில் வேர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெப் சர்வர், ஆப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெப் டெவலப்மெண்ட், வெப்சைட் எல்லாம் நான் ஓபன் பண்றேன்னா அதுக்கு நான் யூஸ் பண்றது வெப் சர்வர். அப்ளிகேஷன்ஸா இருந்தா ஆப் சர்வர். இப்போ நான் வெப் சர்வர், ஆப் சர்வர்னு இங்க நான் இது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ சொன்ன அத்தனை வார்த்தையுமே வந்துட்டு இங்க இருக்கும், இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்க நான் அலோவ் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் லிசன் மட்டும் பண்ணிடுங்க. வெப் சர்வர்னு சொன்னேன். வெப் சர்வர்னா ஒன்றும் கிடையாது, ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன். இதை நான் இன்னொரு வார்த்தையிலேயே சொல்லுவேன், என்னன்னா லைட் வெயிட்டட் அப்ளிகேஷன். ஆப் சர்வர்னா என்ன சொல்லுவேன்னா டைனமிக் அப்ளிகேஷன், ஹெவி வெயிட்டட் அப்ளிகேஷன்.
இப்போ இதெல்லாம் இந்த நோட்ஸ்ல நான் போட்டிருக்கேன். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எங்க இருக்கும்னா இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். நான் இப்ப சொல்ற அத்தனை வார்த்தையும் இங்க இருக்கு. இது என்னது இது, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட போறேன் அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் டு வரி. இந்த இடத்துல என்ன வெப் சர்வர், இது எப்படி சொல்லலாம், இது எல்லாத்தையுமே நான் இங்க போட்டிருக்கேன். எண்ட் ஆஃப் த செஷன் ஐ கிவ் யூ திஸ் டாக்குமெண்ட். ஸோ இப்போ லிசன் மட்டும் பண்ணுங்க. ஸோ இதை வந்துட்டு நான் லைட் வெயிட்டட், இது ஹெவி வெயிட்னு சொல்லிட்டேன்னா, இதை வந்துட்டு நான் வேலை பார்ப்பேனான்னு கேட்டா நம்ம வேலை பார்க்க மாட்டோம். எனக்கு வந்து எது லைட் வெயிட்டட் அப்ளிகேஷன் தெரியணும், எது ஹெவி வெயிட்டட் தெரியணும், அது நம்ம வேலை கிடையாது. அது எல்லாமே நம்ம டெவலப்பர் தலையில தூக்கி போட்டாச்சு. டெவலப்பர் செலக்ட் பண்ணிப்பாங்க எது லைட் வெயிட்டட் அப்ளிகேஷன், எதுக்கு எந்த மாதிரி அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணுன்றத டெவலப்பர் டிசைட் பண்ணிப்பாங்க. நமக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என் வேலை அவங்க அப்ளிகேஷன் கொடுத்தா இன்ஸ்டன்ஸ் மேல அந்த EC2 மேல ரன் பண்றது தான். ரன் பண்ணி பார்த்தா அவுட்புட் வந்துட்டா அதை வெளியில ரிலீஸ் பண்றது தான் என் வேலை. பட் நமக்கு இதுல பேசிக் நாலேஜ் அது தெரியணும்ன்றனால தான் இதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் ஸ்டாட்டிக் டைனமிக்னு சொல்லிட்டேன். இதை இன்னொரு டிஃபரன்ஸோட காமிக்கிறேன். எந்தெந்த அப்ளிகேஷன் ஸ்டாட்டிக், எந்த அப்ளிகேஷன் டைனமிக்னா, இது ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கிறேன், hdfc.com ஒரு சைடு, இன்னொரு சைடு ஃபேஸ்புக் ஓபன் பண்ணிக்கிறேன். லெட் இட் கம். ஓகே, ஸோ எனக்கு HDFC வந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, HDFC வந்து ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் சொல்றேன், ஃபேஸ்புக் வந்து டைனமிக் அப்ளிகேஷன் சொல்றேன். நீங்க கேட்கணும் இல்லையா, அது சரி இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க, நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது இதுதான் ஸ்டாட்டிக் இதுதான் டைனமிக்ன்றது? அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இத ஓகே ரைட். ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் இந்தியால இருந்து ஓபன் பண்ணாலும் எனக்கு இதே பேஜ் தான் வரும். நான் யூஎஸ்ல இருந்து ஓபன் பண்ணாலும் எனக்கு இதே பேஜ் தான் வரும். வேர்ல்டு வைடு எந்த இடத்துல போயிட்டு HDFCன்னு அடிச்சாலும் எனக்கு வரப்போற அவுட்புட் இந்த காமனா இருக்க ஒரு வெப் பேஜ். கரெக்டா இல்லையா? எனக்கு ஆளுக்கு மாற போறது கிடையாதா? ஸோ இதுல இவன் போட்ட கண்டென்ட் என்னவோ ஒரே கண்டென்ட், அழகா ஒரு HTML ஃபைல்லையோ CSS ஃபைல்லையோ இந்த வெப் பேஜ் போய் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. யாரு எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணாலும் இதே கண்டென்ட் தான் வரப்போகுது. ஆனா இதுவே நான் ஃபேஸ்புக் உள்ள போயிட்டு லாகின் பண்றேன்னா இந்த ஹோம் பேஜ் மட்டும்தான் எல்லாருக்கும் ஒண்ணு. கரெக்டா? லாகின் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறமா என் ஃபேஸ்புக் வேற மாதிரி இருக்கும், உங்களோட ஐடி வேற மாதிரி இருக்கும், என் டிபி வேற உங்க டிபி வேற, என் டைம்லைன் வேற உங்க டைம்லைன் வேற. ஸோ ஆளுக்கு வித்தியாசமாகுதா? இப்போ இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. பில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஒரு அப்ளிகேஷன் HDFC.com அப்படின்னு அடிச்சாங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்குமே ஒரே இன்புட் தான் வரும். கரெக்டா? HDFC.comன்ற இந்த ஒரே வெப்பேஜ். ஆனா பில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் Facebook.com உள்ள போனா ஒரு இன்புட்டா வரும், ஒரு அவுட்புட்டா வரும், பில்லியன்ஸ் ஆஃப் அவுட்புட் வரும். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ இது டைனமிக் அப்ளிகேஷனா தானே இருக்கும். எவ்வளோ ஹெவி வெயிட்டட், பில்லியன்ஸ் ஆஃப் அவுட்புட்டை வந்துட்டு என்னோட மிஷின் தாங்கணும் அப்படின்னா அப்போ அது வந்து ஹெவி வெயிட்டடா தானே இருக்கும், குட்டியாவா இருக்கும். ஆனா இது ஒரே ஒரு அப்ளிகேஷனு, யார் எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணாலும் இது ஒரே ஒரு ஆள் தான் பண்ண போறான். இது ஒண்ணுத்தை தான் எனக்கு அவுட்புட்டாவே கொடுத்துட்டு இருக்க போறான். ஸோ இதுதான் லைட் வெயிட்டடுக்கும் ஹெவி வெயிட்டடுக்கும் உள்ள வித்தியாசம். இது வெப் சர்வர், இது ஆப் சர்வர். டிஃபரன்ஸ் புரியுதா? ரெண்டு அப்ளிகேஷன் எப்படி வெப் சர்வர் எப்படி ஆப் சர்வர் டிஃபரன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு புரியுதா? கேன் ஐ ப்ரொசீட்? ஓகே, புரியுது. சூப்பர். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாவே இப்ப வெப் சர்வர் ஆப் சர்வருக்கு நான் மிடில் வேர்னு ஒன்று யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, எனக்கு மிடில் வேருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் மார்க்கெட்லயே எனக்கு கிடைக்குது. இதுக்கு நான் இந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிடுறேன் ஸோ தட் ஐ வில் நாட் மிஸ் எனிதிங். எனக்கு மார்க்கெட்லயே எனக்கு கிடைக்குது. இப்போ நான் ஒரு வெப் சர்வர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ரெடி பண்ண போறேன்ப்பா, யார் எங்க இருந்து ஓபன் பண்ணாலும் இதுதான் அவுட்புட்டா இருக்க போகுது. நான் ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மார்க்கெட்ல என்ன மாதிரியான மிடில் சர்வர் எனக்கு மிடில் வேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அப்பாச்சி வந்து லினக்ஸ் ஓஎஸ்ல சூப்பரா ஒர்க் ஆகும். அண்ட் லினக்ஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கிடையாது, விண்டோஸ்லயும் ஒர்க் பண்ணலாம். பட் வந்து எதுல பெஸ்டா இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து லினக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி அ ஃப்ரீ டயர் ப்ராடக்ட். நம்ம ₹1 கூட இதுக்காக பே பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது. அடுத்து IHSன்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா IBM HTTP சர்வர். இது ஒரு IBM ப்ராடக்ட். ஆப்வியஸ்லி ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்னாலே நமக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கணும், நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்கு. ஆனா மார்க்கெட்ல இதுவும் இருக்கிறதுனால டாப்பா இருக்கிறதுனால நான் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து IIS இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இது வந்துட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்னாலே நமக்கு கண்ணை மூடிட்டே சொல்லணும் எதுல சூப்பரா ஒர்க் ஆகும், விண்டோஸ்ல சூப்பரா ஒர்க் ஆகும். கரெக்டா?
ஸோ விண்டோஸ்க்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன், 2 மெஷின் எடுத்துட்டு வந்துட்டேன். கரெக்டா? இப்போ ஐஐஎஸ்ன்ற மிடில் வேற விண்டோஸ்லயும், அப்பாச்சின்ற மிடில் வேற லினக்ஸ்லயும் ஹோஸ்ட் பண்ண போறேன். அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன எடுத்துட்டு வரணும், அப்ளிகேஷன் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி மிடில் வேற முதல்ல அந்த EC2 மேல உட்கார வைக்கணுமா? அதுக்கு மேல தானே அப்ளிகேஷன் உட்கார வைக்க முடியும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டு வரணும், மிடில் வேர் எடுத்துட்டு வரணும். ஸோ இப்போ வெப் சர்வருக்கான அப்ளிகேஷன் பார்த்தாச்சு, என்னென்ன அப்ளிகேஷன் அவைலபிள். ஆப் சர்வருக்கானதும் என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம். வாஸ், வெப்லாஜிக், ஜேபாஸ்ன்னு சொல்லுவாங்க. வாஸ்னா வெப்ஸ்பியர் அப்ளிகேஷன் சர்வர். அகெயின் இது ஒரு IBM ப்ராடக்ட், லைசன்ஸ் வாங்கணும், ஃப்ரீ கிடையாது, காசு. வெப்லாஜிக்ன்றது ஆரக்கிள் ப்ராடக்ட், இதுவும் ஃப்ரீ கிடையாது, இதுவும் காசு. அப்ப டைனமிக் அப்ளிகேஷனுக்கு எனக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரீயான ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேபாஸ்ன்றது. இந்த அப்ளிகேஷன் தான் வந்துட்டு எனக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அண்ட் டைனமிக் அப்ளிகேஷனை நம்ம ஹோஸ்ட் பண்றது ஸ்டாட்டிக் மாதிரி ஈஸி கிடையாது. ஏன்னா இப்ப இந்த பேஜை வந்து என்னால ஹோஸ்ட் பண்ணிட முடியும், இதுல நான் எந்த சேஞ்சஸுமே பண்ண போறது கிடையாது. இதுல வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் வரைக்கும் நான் தான் கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டைனமிக் அப்ளிகேஷன் நம்ம இங்க ஹோஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறது ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன். 2 சர்வர் உள்ள 2 டிஃப்ரெண்டான மிடில் வேர் எடுத்துட்டு வருவேன். அந்த 2 மிடில் வேர் மேலேயுமே ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண போறேன். Now we are going to see only static application. I'll give you task dynamic application. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் பார்க்க போறோம். Where is my notes? Here it is. Okay. ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்ளிகேஷன்ஸ் லைக் FB, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் வந்துட்டு ஆளுக்கு மாறுறது அப்படின்றதுனால இது எல்லாமே வந்துட்டு ஹெவி வெயிட்டட் அப்ளிகேஷன். இங்க தெளிவா சொல்லிட்டேன் பாருங்க, இது எல்லாமே டிசைட் பண்ண போறது டெவலப்பர். அதுக்காக நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்க முடியாது இல்லையா? நீ என்கிட்ட இதை மட்டும் கோடை மட்டும் கொடு, நான் எரர் வந்துச்சு அப்படின்னா திரும்ப உங்ககிட்டயே நம்ம கொடுக்க கூடாது. ரியல் டைம்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க, முதல்ல நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். நமக்கு கோடு எழுத தெரியல அப்படின்னா கூட படிக்க தெரியணும். நம்ம கையில ஒரு கோடு வருது, எனக்கு இப்போ ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் தராங்க, ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கான ஸ்கிரிப்ட், எனக்கு எழுதலாம் தெரிய வேண்டாம். ஆனா அந்த ஸ்கிரிப்டை பார்த்தா, ஓ இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து இதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் அது நமக்கு இருக்கணும். அதனாலதான் இப்ப இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்க ஒரு வர எரர் வந்து ரொம்ப சிம்பிளான எரரா இருக்கலாம். ஓகேவா? நான் எல்லா எரருக்கும் திரும்ப டெவலப்பர்கிட்டயே போய் நின்றுட்டு இருக்க முடியாது. ஒரு வேலைக்கும் இங்க எனக்கு எரர் வந்துருச்சு, இந்த உன் கோட்ல எரர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. நம்மளா உட்காந்து எவ்வளவு ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும்னு பார்க்கணும். அதனால இந்த பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் எடுத்துட்டு வர்றது இதெல்லாம் டெவலப்பர் பார்த்துப்பாங்க. ஸோ we don't want to worry about it. And again, ஓகே, நான் ஸ்டெப்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இங்க போட்டுக்கேன். இங்க நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, டெவலப்பர் கையில இருக்க வரைக்கும் கோடு, எண்ட் யூசர் கிட்ட வந்த அப்ளிகேஷன், இந்த நடுவுல கோடு டிப்ளாய் பண்றதை தான் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, டிப்ளாய்ங்கிறீங்களே, டிப்ளாய்னா என்ன? இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் டேர்ம். கம்பெனிஸ்ல போனீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுங்க, ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க, அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த டிப்ளாய்மெண்ட்ன்ற வார்த்தைக்குள்ள 3 வார்த்தை இன்க்ளூட் ஆயிருக்கு. இதை நான் இன்னும் எப்படி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஃபேஸ்புக் டவுன்லோட் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு என்ன வரும்? டவுன்லோடுன்ற ஆப்ஷன் காமிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க, இல்ல இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். கரெக்டா? செகண்ட் டைம் அந்த வெர்ஷன் வந்து மாத்திருக்காங்க, FB வந்துட்டு ஏதோ ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் டைம் நீங்க FBல போயிட்டு உங்க ஆப்ஸ் அப்டேட் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்ப என்ன காமிக்கும்? இன்ஸ்டால்னா காமிக்கும், அப்டேட்னு காமிக்கும். கரெக்டா? அப்ப இந்த அப்டேட்னா என்னன்னா, என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு அப்ளிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 வார்த்தையுமே ஒத்துனாப்புல, அதாவது இஸ் ஈக்குவல் டு நான் போட்டேன் அப்படின்னா, இன்ஸ்டாலா இருக்கட்டும், அப்டேட்டா இருக்கட்டும், என்ஹான்ஸ்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதை தான் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? டிப்ளாய்மெண்ட்னா ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளா ஒரு லைன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்டாலிங் அ கோட் ஆன் டாப் ஆஃப் அ ரியல் டைம் சர்வர். ரியல் டைம் சர்வர்னா இதுதான் ஏன் ரியல் டைம் சர்வர். 2 ரன்னிங்ல இருக்கா, இதுதான் என் ரியல் டைம் சர்வர். இந்த சர்வர் மேல நீங்க கொடுக்குற கோடை எடுத்துட்டு போயிட்டு உட்கார வச்சு அது ரன் ஆதா இல்லையான்னு பாக்குறது தான் டிப்ளாய்மெண்ட். ஸோ டிப்ளாய்மெண்ட்ன்ற வேர்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு இன்னைக்கு பார்த்தாச்சு. தியரட்டிக்கல் ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியரா? நம்ம இதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு போயிட்டு நான் எப்படி ஒரு மிடில் வேர் எடுத்துட்டு வரேன்னு காமிக்கலாமா? தியரட்டிக்கல் ஸ்டெப்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ப்ளீஸ். கிளியர் தான். ரைட், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, தேங்க்யூ,
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் இங்க என்ன வந்துகிட்டு இருக்கு? ப்ராப்ளம். இந்த சர்வர் ஒண்ணுமே இல்லப்பா. இது ஒரு எம்டி சர்வர். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது இருந்தா தானே உனக்கு அவுட்புட் காமிக்க முடியும். ஒண்ணுமே இல்லாத சர்வர்ல ஒண்ணுமே இல்லைன்னா நான் காமிக்க முடியும். ஆமா ஒண்ணுமே இல்ல. அதான் காமிக்கிறேன் அப்படின்னு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. மிடில் வேரை நான் எடுத்துட்டு வரணும். கரெக்டா? மிடில் வேர் எடுத்துட்டு வந்தாதான் மேல நான் சாஃப்ட்வேர் எடுத்துட்டு வரணும். என்ன பண்றேன்? இப்போ மிடில் வேர் எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட். 2 மிடில் வேர் நான் சொன்னேன். நான் என்ன பண்ண போறேன்? 2 மெஷின் வச்சிருக்கேன். லினக்ஸ் மிஷின், விண்டோஸ் மிஷின். லினக்ஸ்க்கு யாரு சூப்பரா சப்போர்ட் பண்ணுவா? அப்பாச்சி. விண்டோஸ்க்கு யாரு எனக்கு சப்போர்ட் பண்ண போறா? IIS. ஸோ இவங்க 2 பேரையும் எடுத்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டெப்ஸ்ல இந்த ஸ்டெப்ஸ் நான் போட்டிருக்கேனான்னு பாத்துக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா நான் இது உங்களுக்கு அட்டாச்சா ஆட் பண்ணிடுவேன். ரைட், ஓகே. நான் இங்க போட்டிருக்கேன். எங்க இருந்து இதெல்லாம் எடுக்கணும்ன்றதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க ப்ராக்டிக்கலா பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட விண்டோஸ்ல நான் வந்து என்னோட மிடில் வேற எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விண்டோஸ் வந்துட்டு GUI ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. என்ன பண்றதா இருந்தாலும் ஒரு கலர்ஃபுல் ரெப்ரஸன்டேஷன்லயே நமக்கு காமிச்சிருவோம். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதா இருந்தா கூட நெக்ஸ்ட் 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 அடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். கரெக்டா? எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனே இல்லை விண்டோஸை பொறுத்த வரைக்கும். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா IIS முக்காவாசி விண்டோஸ் ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் டிஃபால்ட்டாவே அவங்க நமக்கு இங்கே கொடுத்துடுவாங்க. நமக்கு இன்ஸ்டால் பண்ற வேண்டிய ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அவனாவே கொடுத்துருவான். நம்ம ஆக்டிவேட் பண்றதுதான் வேலையா இருக்கும். என்ன பண்றீங்க? இந்த விண்டோஸ்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ரைட் கிளிக் பண்ணாதீங்க, சாரி. நார்மலா கிளிக் பண்ணுங்க. இங்க சர்வர் மேனேஜர்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இந்த சர்வர் மேனேஜர்ன்ற ஓபன் பண்ணுங்க. இதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். விண்டோஸ்க்கு சப்போர்ட் பண்ற அத்தனை ப்ராடக்ட் ஃபைலுமே இது உள்ளதான் இருக்கும். ப்ராடக்ட் ஃபைல் நான் வந்துட்டு லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் பிளக்இன்னா அது வந்து லினக்ஸ்க்கான டெர்மினாலஜி. விண்டோஸ்க்கான டெர்மினாலஜி ப்ராடக்ட் ஃபைல். ஸோ நான் எந்த ஓஎஸ்க்கு என்ன மாதிரி வார்த்தையை யூஸ் பண்றேன்னு பார்த்துக்கோங்க. விண்டோஸ்க்கு ப்ராடக்ட் ஃபைல் எனக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை ப்ராடக்ட் ஃபைலும் இது உள்ள இருக்கும். இந்த ப்ளூ கலர்ல ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கா கீழே, அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பேஜ் வந்து கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்கு. விண்டோஸ்க்கு தேவையான அத்தனை ப்ராடக்ட் ஃபைலும் எனக்கு இந்த ப்ளூ கலர் லைன் முடிஞ்ச அப்புறமா தான் வரும். இட் மே டேக் அ மினிட் ஆர் 2. நமக்கு ஆப்ஷன் கிடையாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவசரப்பட்டுறாதீங்க எதுலையுமே. அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பண்ணலாம். இங்க வந்துருச்சு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி கீழே 2 தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு இங்க வந்தாச்சு. ஃபைல் அண்ட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் வந்துச்சு. லோக்கல் சர்வர், ஆல் சர்வர். இப்போ நான் இங்கெல்லாம் எதுவும் கையை வைக்க போறது கிடையாது. இங்க என்ன பண்ண போறேன்னா ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ மிடில் வேர்ன்றது ஒரு ஃபீச்சர் எனக்கு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து கொடுக்கறது. அதனால நான் அந்த ஃபீச்சரை ஆட் பண்ண போறேன். இந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சரை கொடுங்க. இந்த இடத்துல இந்த ரோலை தான் போய் இந்த சர்வர் ரோல் வர வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். இந்த 3 லைன் நமக்கு கவலையே கிடையாது விண்டோஸ்ல. நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ சர்வர் ரோல் வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கானா வெப் சர்வர் IIS. அப்ப எனக்கு டிஃபால்ட்டாவே அவன் இந்த சர்வீஸ் எல்லாமே விண்டோஸோட சர்வீஸ் டிஃபால்ட்டா எனக்கு அவன் சப்போர்ட் பண்றானா? இதை எனேபிள் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணுமான்னு கேக்குது. ஆமா, ஆட் பண்ணிக்க. இப்போ அகைன் நெக்ஸ்ட் 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 இன்ஸ்டால். ஸோ இந்த சர்வீஸ் ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இட் மே டேக் அகெயின் அ மினிட் ஆர் 2. வெயிட் பண்ணிதா இங்க வந்து 0ல இருக்கு. 100% வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். லெட் அஸ் இந்த 67% வரும்போது எப்பவுமே கொஞ்சம் டிலே ஆகும். 65 67 இது இந்த இடத்துல. பட் ஸ்டில் வெயிட் பண்ணுங்க. என்னடா நின்றுச்சான்லாம் யோசிக்காதீங்க. இட் வில் டேக் சம் டைம்.
ஓகே. ஸோ இன்ஸ்டாலேஷன் சக்சீடட். இங்க வச்சு பார்த்தா 100% நமக்கு ஓவர் ஆயிடுச்சு. கீழே வெளியில இதுக்கு முன்னாடி 3 இருந்துச்சா, இப்ப 4வது ஒண்ணு வந்திருக்கும் பாருங்க. லெட் மீ க்ளோஸ் திஸ். வந்துருச்சா ஐஐஎஸ்ன்றது? ஸோ இந்த ஃபீச்சரை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ விண்டோஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 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 பிக்சரை வச்சு பாருங்க. விண்டோஸ்க்கு தேவையான மிடில்வேர் நான் இங்க கொண்டு வந்துட்டேனா, இப்போ நான் இதை கன்ஃபார்ம் பண்ணணுமே, கரெக்டா? சரி, விண்டோஸ்ல போய் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஒண்ணு பண்ணிடலாம். லினக்ஸ்லயும் நான் அந்த மிடில்வேர் எடுத்துட்டு வரேன். லினக்ஸ்க்கு யார் சப்போர்ட்டிங் சொல்லிட்டு சொன்னேன்? குட்டி இதுவாயிடுச்சா? இல்ல, நல்ல வேலை. ஸோ லினக்ஸ்க்கு அப்பாச்சி. எஸ், ரைட். ஸோ அப்பாச்சியை நான் இப்போ எடுத்துட்டு வரணும். இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இந்த நோட்ஸ்லயே போட்டிருப்பேன்ப்பா. ஸோ கமாண்ட்ஸ் வந்து தெரியலனோ கன்ஃபியூஸும் ஆயிக்காதீங்க. கமாண்ட்ஸ் இங்க என்னென்ன இருக்கோ அந்த கமாண்டை நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ விண்டோஸ்ல நான் என்ன சொன்னேன், சர்வர் மேனேஜர் உள்ள ப்ராடக்ட் ஃபைல் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னா, விண்டோஸ்ல இந்த பேக்கேஜஸ்லாம் யார் வச்சிருப்பானா, எம்னு ஒரு ஆள் வச்சிருப்பார் லினக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த எம்ன்றத முதல்ல நான் கூப்பிடுறேன். ஏன்னா அந்த ஆளுக்குள்ளதான் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட் ஃபைலு பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஆளை கூப்பிட்டு நான் என்ன சொல்றேன், இன்ஸ்டால் பண்ணு. யாரை இன்ஸ்டால் பண்ற? அப்பாச்சிக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. நான் இங்க அப்பாச்சின்னு போடக்கூடாது. அப்பாச்சிய கமாண்ட்ல போடும்போது HTTPD இந்த பேரை வச்சுதான் நம்ம கூப்பிடணும். ஸோ HTTPD அதை இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எம்மு கிட்ட நான் சொல்றேன். லெட் மீ என்டர். இங்க வந்துட்டு ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்க, -y சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதை நான் காமிக்காம முதல்ல பண்றேன். எம் இன்ஸ்டால் HTTPD கொடுத்த உடனேவே இங்க என்னென்ன காமிக்குது பாருங்க, பிளக்இன், மேல பேக்கேஜ், இவ்வளோ விஷயம் டவுன்லோட் ஆகுது. இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா? இல்ல, ஆல்ரெடி யாரோ செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை போய் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இங்க இந்த மேல -y சொல்லிட்டு நான் கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த இடத்த அவாய்ட் பண்றதுக்கு தான். -y நான் அங்க கொடுத்திருந்தேன்னா இங்க என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே கேட்காது. இது என்ன சொல்றேன்னா, டோட்டல் சைஸ் 1.8 MB, இன்ஸ்டலேஷன் சைஸ் 5.1. உங்களுக்கு ஓகேவா? மேல -y கொடுக்காம இங்க வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ், முடிஞ்சிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. அப்பாச்சி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ லெட் மீ கிளியர் இட். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ எனக்கு அங்க அப்பாச்சி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க வந்துட்டு ஐஏஎஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா, எனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இது யாரோடது? 184 விண்டோஸா லினக்ஸா? சரி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி இது விண்டோஸ். வந்துட்டாரா எனக்கு ஐஏஎஸ்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்டிஆர் இந்த சர்வர் மேல ஒரு மிடில் வேர் எடுத்துட்டு வந்த உடனேவே ஐஐஎஸோட வெப் பேஜை எனக்கு அவுட்புட்டா காமிக்குதா. ஸோ நான் என்னோட வெப் சர்வர் இது மிடில் வேர் வந்து எனக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகுது விண்டோஸ்ல. இப்போ இங்கே நான் போறேன், லினக்ஸ்க்கு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ என்ன சொன்னேன், கொஞ்சம் டைம் எடுத்தாலே எரர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ இங்க எப்படி பட்டார்னு வந்துச்சு எனக்கு அவுட்புட் ஐஏஎஸ். ஆனா இங்க பாருங்க, இன்னும் லோடிங்லயே தான் இருக்கு. வரட்டும், என்ன அவுட்புட் வருதுன்னு. இதே அவுட்புட் தான் வரும், வேற ஒன்றும் கிடையாது. டிலே ஆகும். சரி, அதேதான். டைம் அவுட் வந்துருச்சா? இல்லைங்க, இந்த இந்த மிஷின்ல வந்துட்டு என்னால ரீச் பண்ண முடியல. இதுல என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த இடத்துல போயிட்டு ஐஏஎஸ் டவுன்லோட் பண்ணும்போது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால்னு கொடுத்து முடிச்சிடலாம். ஆனா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே இந்த குளறுபடி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணா மட்டும் போதாது. இப்ப கூகுள் பிளே ஸ்டோரே எடுத்துக்கோங்க. ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணா மட்டும் போதுமா? ஒரு ஏபிகே ஃபைல டவுன்லோட் பண்றீங்க, டவுன்லோட் பண்ண மட்டும் போதுமா? அதை போய் இன்ஸ்டால்னு ஒன்று பண்ணி தானே ஓப்பன் பண்ணுவீங்க. அதே மாதிரி லினக்ஸ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணா மட்டும் போதாது, ஒரு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடணும். கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம டவுன்லோட் பண்ண உடனே ஓப்பன் ஒன்று பண்றோமா, அதே ஓப்பனை நான் இங்க பண்ண போறேன். இதுக்கான கமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் பண்றதெல்லாம் வந்துட்டு சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க லினக்ஸ்ல. ஸோ சர்வீஸ், என்ன சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேக்குது. HTTPD சர்வீஸ், அப்பாச்சியோட சர்வீஸ் என்ன பண்ணணும்னு கேக்குது. முதல்ல நான் ஸ்டேட்டஸ் போய் பாக்குறேன், ஏன் எனக்கு வரல? HTTPD எனக்கு இன்ஸ்டால்டு தானே, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நான் செக் பண்றேன். அது என்ன சொல்லுது, இன்ஸ்டால்ல தான்ப்பா இருக்கு, ஆனா ஆக்டிவா இல்ல. இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஒரு விஷயம், ஆனா டெட்டா இருக்கு, இன்னும் நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணல. அப்ப நான் ஆக்டிவேட் பண்ணணும்.
இந்த மிடில் வேற நான் ஸ்டார்ட் பண்ணிவிடும். இதுக்கு இதே கமாண்ட் தான், ஒன்றும் கிடையாது. ஸ்டேட்டஸ்ன்றதை தூக்கிட்டு ஸ்டார்ட்னு போடும். ஸ்டார்ட்னு போட்டோன்னே இங்கே வந்துட்டு எனக்கு ஹெச்டிடிபிடி ஸ்டார்ட் ஹெச்டிடிபிடி டாட் சர்வீஸ் வந்துருச்சு. இப்போ அகைன் நான் போய் ஸ்டேட்டஸை செக் பண்றேன். வந்துருச்சா? இன்ஆக்டிவ்ல இருந்தது, இப்போ நான் ஆக்டிவ் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ண அகைன் எனக்கு டிலே ஆதான். அப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரப்போகுது? இதே டைப்ட் அவுட் தான் வரப்போகுது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நான் ஆக்டிவும் பண்ணிட்டேன், இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். எனக்கு ஏன் இங்க என்ன வரல? எனக்கு ஏன் எரர் அடிச்சுட்டே இருக்கு? யாருக்காவது ஏதாவது கெஸ் இருக்கா? ஐஏஎஸ்ல நான் போட்டோனே வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. எக்ஸாக்ட்லி சாட். உங்களோட நேம்ஸ் மட்டும் எனக்கு ஃபுல் நேமா மென்ஷன் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? பிகாஸ் நான் பின்னாடி வந்து நோட் பண்ணணும். உங்க நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, சரவணன். ஓகே ரைட். அவர் சொன்னதுதான், போர்ட் நம்பர் மே நாட் பி எனேபிள்ட். நான் முன்னாடியே என்ன சொன்னேன்? நான் மிஷினை கிரியேட் பண்ணும்போது கவனிங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, ஆர்டிபிக்கு நான் என்ன பண்ணேன்? ஆர்டிபி விண்டோஸ்க்கு என்ன பண்ணேன்? ஆர்டிபி ஹெச்டிடிபிஎஸ் ஓபன் பண்ணேன். ஆனா லினக்ஸ்க்கு என்ன பண்ணேன்? வெறும் ஹெச்ன்ற போர்ட்டை மட்டும்தான் ஓபன் பண்ணேன். ஒன்றும் இல்லை, இதை நான் காப்பி பண்ணி வெளியில நோட் பேட்ல போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இந்த லிங்க் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. நோட் பேட் இதுல போறேன். வரும்போதே என்னன்னு வருது? ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால்ல போய் கால் ஆகுது. ஆனா என் மிஷின்ல என்ன இருக்கு? ஹெச்டிடிபியை நான் ஓபன் பண்ணலையே. என் லினக்ஸ்ல போய் பாருங்க. இந்த இடத்துல நான் வச்சுட்டேன். இப்போ இங்கே செக்யூரிட்டி குரூப்னு சொல்லிட்டு இருக்கா கீழே. இந்த செக்யூரிட்டி குரூப்பை போயிட்டு நான் கிளிக் பண்ணேன்னா டைரக்டா வியூ இன்பவுண்ட் ரூல்ஸ்னே கொடுத்துக்கலாமோ? சரி, பிரச்சனை இல்லை. இந்த இன்பவுண்ட் ரூல்ஸ் நிமிஷம் அதை தூக்கிடுறேன். இங்க பாருங்க, வெறும் எஸ்எஸ்ஹெச் போர்ட் மட்டும்தான்ப்பா நீ வச்சிருக்க. ஆனா எஸ்எஸ்ஹெச் போர்ட்ல நீ யாரை கூப்பிடுற? ஹெச்டிடிபியை கூப்பிடுற. நான் எப்படி உன்னை அலோவ் பண்ணுவேன்? நான் அலோவ் பண்ண மாட்டேன் இல்லையா? அப்ப நான் இப்ப இங்க என்ன பண்ணுவேன்? எடிட் பண்ணி இங்க நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஹெச்டிடிபியை ஓபன் பண்ணு, ஹெச்டிடிபிஎஸ் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் கொடுத்து சேவ் பண்ணு. ரைட். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணிட்டேன்ப்பா. ஒரு மிடில் வேற எடுத்துட்டு வந்துட்டேன், இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன், போர்ட்டையும் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா? இந்த வந்துருச்சுல. இதனாலதான் நம்ம போர்ட்ஸ் மூலியமா பிளாக் பண்றது, போர்ட்ஸ் பத்தி எல்லாம் அதிகமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது அதனாலதான். ஸோ போர்ட்ஸ் மூலியமா இப்ப நான் எப்படி பிளாக் பண்ணேன் பாத்தீங்களா? ஆக்சஸ் லினக்ஸ் மெஷின்ல எனக்கு வந்துருச்சு. லினக்ஸ் ஓபன் பண்ணோன்னே என்ன சொல்லுது? உன்னோட அப்பாச்சி ஆக்டிவ்ல தான்ப்பா இருக்கு, ஒர்க் ஆகிட்டு தான்ப்பா இருக்குங்குது. ஆனா அதையே நான் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணா ப்ரௌசர் ஆக்சஸ்க்கு நான் போர்ட்டை வச்சு லாக் பண்ணிட்டேன்னா, இப்ப நான் போர்ட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் ப்ரௌசர் ஆக்சஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ இப்போ மிடில் வேர் இந்த பிக்சரை வச்சு வரைக்கும் இந்த லைனை நான் முடிச்சுட்டேன். இப்போ EC2வும் ரெடி. EC2க்கு மேல நான் மிடில் வேரும் எடுத்துட்டு வந்தேன். அடுத்து நான் இதுக்கு மேல அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணணும். பட் பிஃபோர் தட் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. மிடில் வேர் கிளியரா? Can I proceed further for application? Yes. Okay, clear. Okay, thank you guys. ஐயோ, வெல்கம் பீச் போயிட்டேன்னா. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்? மேலே அப்ளிகேஷன் எடுத்துட்டு வர போறேன். இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மிடில் வேர்லாம் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ப்ரௌசர், இந்த ரிமோட் பேஜ் மட்டும் இருக்கட்டும். லெட் மீ க்ளோஸ் திஸ். இந்த இடம் நம்ம பார்த்தாச்சு. லெட் மீ க்ளோஸ். இப்போ இந்த டாக்குமெண்ட் பாருங்க. இதுல நான் எதை வரைக்கும் முடிச்சிருக்கேன்? மிடில் வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஐஏஎஸ் லினக்ஸ் சர்வர் மேனேஜரோட போய் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி கமாண்ட், இது எல்லாமே நான் பண்ணிட்டேன். சரியா? இந்த இடம் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். கரெக்டா? ஸோ இப்போ நான் கீழே பண்ண வேண்டியது இந்த ஸ்டெப்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன சொன்னேன்? மேல சாஃப்ட்வேர்ன்றது யாரோ எனக்கு எழுதி கொடுக்குற ஒரு கோடு. இப்போ எனக்கு கோடு எழுத தெரியுமா? நான் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டு வரணும்னா நான் டெவலப்பர் இல்லையே, எனக்கு கோடு எழுத தெரியாதே. அப்ப என்கிட்ட ஒரு சோர்ஸ் கோடு இருந்தா தானே நான் அதை என் அப்ளிகேஷன் மேலேயே லான்ச் பண்ண முடியும். எனக்கு தான் சோர்ஸ் கோடு எழுத தெரியாதே. நான் என்ன பண்ணலாம்னா, அப்படியே கூகுள்ல போயிட்டு
ஃப்ரீயா சோர்ஸ் கோடு எல்லாருமே கொடுக்குறாங்க. அழகா நீங்க தேடினீங்க அப்படின்னா அது டைனமிக்கா இருக்கட்டும், ஸ்டாட்டிக்கா இருக்கட்டும், அவங்க நமக்கு சோர்ஸ் கோடு தராங்க. நீங்க என்ன பண்றீங்க, கூகுள்ல போயிட்டு நாங்க போட்டோ வைப்ரண்ட்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். போட்டோ வைப்ரண்ட் வெப் டெம்ப்ளேட் டவுன்லோட் இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெப் டெம்ப்ளேட்டோட சோர்ஸ் கோடை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆனா டவுன்லோட் ஆகும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். இது நான் டைனமிக் வெப்சைட்டுக்காக ஒரு ஜிப்டு ஃபைலா தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை நான் அன்சிப் பண்ணி இங்க வச்சிருக்கேன். இப்போ நான் போட்டோ வைப்ரண்ட்னு சொன்னா எனக்கு டவுன்லோட் ஆகும்போது இந்த மாதிரி ஜிப்டு ஃபைலா தான் போட்டோ வைப்ரண்ட்னு டவுன்லோட் ஆகும். விண்ட்ராரோ இல்ல ஏதோ ஒரு அன்சிப் பண்ற அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா அது மூலியமா அன்சிப் பண்ணி வைங்க. இப்போ நான் இதை ஓபன் பண்ணா இதுதான் என் சோர்ஸ் கோடு. இதெல்லாம் என்னன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஈவன் எனக்கும் தெரியாது. ஏன்னா இது எழுதுனது டெவலப்பர்னு ஒரு ஆள். என்ன லாங்குவேஜ் போட்டு வச்சிருக்காங்களோ உள்ள என்ன கோடு இருக்கோ எனக்கு தெரியாது. எனக்கு ஆனா என் கையில ஒரு சோர்ஸ் கோடு இருக்குப்பா. இப்ப இதை தூக்கிட்டு போய் என் மிடில் வேற நான் ஹோஸ்ட் பண்றேன்னா எனக்கு அங்க அவுட்புட் வரணும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விண்டோஸ்ல போய் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம லினக்ஸ் பார்க்கலாம். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா பண்ணி விட்டுருவாங்க. என்னாலே எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட இங்க இருக்க இப்ப நான் இந்த இந்த வெளியில வச்சிருக்க மிஷின் அது என் லோக்கல் மிஷின். இவர் யாரு? என் ரிமோட் மிஷின். லோக்கலும் ரிமோட்டும் நான் ஒரே லேப்டாப்ல தான் வச்சிருக்கேன். இப்ப நான் சிம்பிளா என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இங்க போயிட்டு இது உள்ள போயிட்டு நார்மலா காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்து இந்த சோர்ஸ் கோட காப்பி பண்ணிக்கோங்க. நான் இங்க கண்ட்ரோல் சி கொடுத்தேன், இங்க வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தேன். ஸோ டைரக்டா என் லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு இப்படியே நான் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தே எனக்கு சப்போர்ட் பண்றான் விண்டோஸ். ஆனா லினக்ஸ்ல போய் அதை பண்ண முடியுமானா தயவு செஞ்சு அந்த ஆப்ஷன் கிடையாது, மறந்துருங்க. நம்ம அதுல வேற மாதிரி தான் பண்ணும். இது ரொம்ப சிம்பிள். நமக்கு ஆஸ் யூஷுவல் விண்டோஸ் சிம்பிள். முதல்ல காப்பி ஆகுது. சூப்பர். இப்போ என் சோர்ஸ் கோட என் ரிமோட்ல நான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ எனக்கு யாராவது ஒரு கெஸிங் இருந்தா சொல்லுங்க. நான் சோர்ஸ் கோட் எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா, நல்ல ஒர்க்கிங் சோர்ஸ் கோடு தான். நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இதுல வந்து இன்ஸ்டால் பண்ணுமா ஸ்டார்ட் பண்ணுமானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சோர்ஸ் கோடை வந்துட்டு நான் வச்சாலே வந்து எனக்கு ரன் ஆகும். இப்போ எனக்கு சொல்லுங்க, நான் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணா எனக்கு அந்த சோர்ஸ் கோட்ல இருக்க போட்டோ வைப்ரண்ட் பேஜ் வருமா இல்ல ஐஏஎஸ் பேஜ் வருமா? எனி கெஸ்? ஐஏஎஸ் தான் வரும். ஏன்? அந்த விண்டோஸ்க்கு ஒரு பர்టిక్యులர் பாத் இருக்கும். அந்த பாத்ல போட்டாதான் ஹோஸ்ட் போட்டாதான் அந்த இது வரும். ஆக்சுவலா பேஜ் வரும். ஜஸ்ட் காப்பி மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, வேற ஒண்ணும் பண்ணல. எக்ஸாக்ட்லி ரைட். இப்போ மத்தவங்களுக்கு நான் சொல்றேன் இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பிக்சரை வச்சு பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த சாஃப்ட்வேர்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா சக்சஸ்ஃபுல்லி. ஆனா சாஃப்ட்வேரை மிடில் வேர்ல ஒரு பார்த்து நான் டவுன்லோட் பண்ணேன் இல்லையா ஐஏஎஸ், அதுல வைக்காம தூக்கிட்டு வந்து இந்த சாஃப்ட்வேரை EC2ல வச்சிருக்கேன். ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ற ப்ராடக்ட் ஃபைல் எங்க இருக்கு? மிடில் வேர்ல இருக்கு. நான் இப்ப அப்ளிகேஷன் எங்க வச்சிருக்கணும்? மிடில் வேர் மேல வச்சிருக்கணும். ஆனா நான் இங்க வச்சுட்டு எப்படி ஓபன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம்? அப்ப நான் இங்க மூவ் பண்ணணும் இல்லையா, மிடில் வேர் மேல மூவ் பண்ணணும் இல்லையா? அடுத்த ஸ்டெப் நான் அதான் பண்ண போறேன். வெளியில சர்வர்ல இருக்கிறத இப்போ இதோட பாத்துள்ள நான் போட போறேன். வேற ஏன் இது டவுனே ஆக மாட்டேங்குது? ஒரு நிமிஷம். இன்னைக்கு என் டேஷ்போர்ட் அப்டேட் ஆனதுலேருந்தே ஐம் ஃபேஸிங் சர்டைன் இஷ்யூஸ். ப்ளீஸ் திரும்ப என்னோட இது ஓப்பன் பண்ணுறேன்.
ரைட், என் மிஷினு வந்துருச்சு. இதை ஹைட் பண்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஹைடா ஓகே, சூப்பர், போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஓகே, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு, என் போட்டோ வைப்ரண்ட்டை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன சொன்னேன், நான் என்னோட மிடில் வேர் மேல எடுத்துட்டு வந்து வைக்கணும். இந்த நான் மிடில் வேருக்கான பாத்தை நான் எங்க போய் தேடுவேன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நமக்கு ஃபைல் மேனேஜர் இருக்குமா, ஃபைல் மேனேஜர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டிஃபால்ட்டா நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றோம்னாலே எந்த டிரைவ்ல போய் உட்காரும், சி டிரைவ்ல தான் உட்காரும். நீங்க என்ன அப்ளிகேஷன் டிஃபால்ட்டா ஆல்ரெடி அவன் கொடுத்ததா இருக்கட்டும், ஒரு ஓஎஸ்ஆ இருக்கட்டும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் டீடைலா இருக்கட்டும், நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே சி டிரைவ்ல தான் போய் உட்காரும். ஸோ என் சி டிரைவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க இன்னிட் பப்னு இருக்கா, இதை ஓப்பன் பண்ணுங்க. www ரூட், இது உள்ளதான் ஐஐஎஸ்கான இந்த டாக்குமெண்ட் இருக்கும். இந்த பாத்தையும் நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் ரெஃபர் இட். டிஃபால்ட் பாத்துன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ விண்டோஸ்க்கான டிஃபால்ட் ஹோஸ்ட் பாத் எதுன்னு பாத்தீங்கன்னா சி டிரைவ்ல இன்னிட் பப்ல www ரூட். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சோர்ஸ் கோடை தூக்கிட்டு வந்து நீங்க இதை டெலிட் பண்ணிட்டும் பண்ணலாம், இல்ல இது கூடவும் அட்டாச் பண்ணலாம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். நான் இது கூடவே போறேன், நான் டெலிட்லாம் பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு சோர்ஸ் கோட இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், போட்டோ வைப்ரண்ட் தூக்கிட்டு வந்துட்டேன். சர்வர் ரெடி, சர்வர் மேல மிடில் வேர் எடுத்துட்டு வந்துட்டேன். மிடில் வேர் மேல என்னோட அப்ளிகேஷனுக்கான டாக்குமெண்ட்டை போட்டேன். இப்போ எனக்கு அவுட்புட் வருமா, இந்த பிக்சர்ல இருக்க எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ எனக்கு அவுட்புட் வருமா வராது? சரி, அது என்ன ஓபன் பண்ணியே பார்த்துருவோமே என்ன ஆகுதுன்னு. என்னதான் பேஜ் அது, போட்டோ வைப்ரண்ட் பேஜ் ஓபன் பண்ணி தான் பார்ப்போம். வந்துருச்சா? இதுக்கான சோர்ஸ் கோட தான் எனக்கு யாரோ ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது எனக்கு HTML எழுத தெரியுமா, எனக்கு எழுத தெரியாது. எனக்கு CSS எழுத தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பேஜ் எனக்கு டிசைன் பண்ண தெரியுமா, எனக்கு தெரியாது. ஆல்ரெடி யாரோ எழுதி எனக்காக வச்சிருக்காங்கப்பா. அவங்களோட சோர்ஸ் கோட நான் காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே இன்ஸ்டன்ஸ் மேல ரன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஐஐஎஸ்ன்னு நமக்கு வந்த மிடில் வேர், அதுக்கு மேல இப்போ எனக்கு போட்டோ வைப்ரண்ட்ன்ற ஒரு வெப் எனக்கு வந்துருச்சு. இப்போ விண்டோஸ்ல எப்படி அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றதுன்னு பாத்துட்டீங்களா? யூ கைஸ் ஆர் கிளியர்? இஃப் யூ கைஸ் ஆர் கிளியர், அடுத்து லினக்ஸ்ல போய் ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணலாம். கேன் ஐ ப்ரொசீட் வித் லினக்ஸ்? Yes, clear. Yes, please. ஓகே கிளியர். ஸோ நமக்கு எப்பவுமே விண்டோஸ்ன்றது நான் என்ன சொன்னேன், ரொம்ப ஈஸி, அவனாவே நமக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தோம். லினக்ஸ் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை குழப்பி தான் விடுவேன் அப்படின்ற மாதிரியே பண்ணியிருப்பாங்க. பேஜ் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இங்க காமிக்க பாருங்க, இஃப் யூ ஆர் த வெப்சைட் அட்மினிஸ்ட்ரேட்டர், நீங்க ஏதாவது கான்ஃபிகர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாத்துல போய் பண்ணுங்க. சரியா? அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த பாத்துல பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், வேற ஏதாவது பாத்துல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சப்போர்ட்டிங்காக இன்னொரு ஒரு அப்ளிகேஷனை எடுத்துட்டு வர போறேன். ஏன்னா எனக்கு இப்ப நான் இதெல்லாம் பண்றதுக்கு இங்க எனக்கு விண்டோஸ்லயே சப்போர்ட் பண்ணாமப்பா. எல்லா அப்ளிகேஷனும் எனக்கு ரிமோட் சர்வரும் விண்டோஸ், லோக்கலும் விண்டோஸ்ன்றதுனால எல்லாமே எனக்கு விண்டோஸ்லயே சப்போர்ட் பண்ணிட்டான். நம்ம லினக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணும்போது கூட நம்ம என்ன பார்த்தோம், ஆர்டிசின்னு சொல்லிட்டு அவனாவே எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன் கொடுத்துட்டான். ஆனா லினக்ஸ்க்கு என்ன பண்ணோம், புட்டின்னு வெளியில இருந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுமா. அதே மாதிரி இப்ப இந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் என்ன டவுன்லோட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, WinSCP. கூகுள்ல போயிட்டு நீங்க WinSCP டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா அதுவாவே வந்துடும். நார்மலா ஒரு புட்டி எப்படி டவுன்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் தான், ஒன்றும் காம்ப்ளிகேஷன் கிடையாது. அதோட லேட்டஸ்ட் வெப்சைட் உள்ள போங்க, இங்க டவுன்லோடு இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்து கிரியேட் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி WinSCPன்னு உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இப்போ இது உள்ள போயிட்டு தான் நான் அந்த அப்ளிகேஷன் அந்த சோர்ஸ் கோடெல்லாம் காப்பி பேஸ்ட் அடிக்க போறேன். சரியா? லெட் மீ ஓபன் திஸ். வரும்போதே எப்படி வருது பாருங்களேன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் நேம் கேக்குது. ஹோஸ்ட் நேம்னா புட்டியில நம்ம என்ன பண்ணோம், ஓபன் பண்ணோடனே உங்க ஐபி என்னன்னு கேட்டுச்சா,
அதே ஐபி தான் கேக்குது. உன்னோட ரிமோட் சர்வரோட ஐபி என்ன? ஏன் லினக்ஸ் மிஷினோட ஐபி. போங்க லினக்ஸ் மிஷின்ல போயிட்டு ஐபியை காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுங்க. நமக்கு டிஃபால்ட்டா தெரியும் லினக்ஸோட யூசர் யாரு? EC2 user. பாஸ்வேர்டு என்ன? பாஸ்வேர்டு நம்ம இங்க அட்டாச் பண்ண முடியாது, சாரி டைப் பண்ண முடியாது. அட்வான்ஸ்டு கொடுத்துட்டு அங்க புட்டியில என்ன பண்ணுமோ, புட்டி நல்லா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு கஷ்டமே இல்லை. SSH நாங்க காமிச்சதா ஆத்தென்டிகேட் உள்ள போனோமா, அதே தான். ஆத்தென்டிகேஷன்ல போயிட்டு இந்த பிரைவேட் கீ ஃபைல கிளிக் பண்ணி, ஆமா நான் என்ன பிபிகே போட்டேன் 02. ஓகே ரைட். என்னோட பிபிகே ஃபைல அட்டாச் பண்ணி ஓபன் பண்ணி விட்டு ஓபன். இதனால தான் நான் கேட்டேன் நீங்க ஆல்ரெடி அந்த சர்வர் இது வந்து கிளியரா பாத்தீங்களான்னு. இதுக்கு முன்னாடி போய் பாருங்க. அதை நீங்க கிளியரா பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காம்ப்ளிகேஷனே இருக்காது. லாகின்னு கொடுங்க. என்னோட ஹோஸ்ட் வந்து சர்ச் பண்ணு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு ரைட் சைட்ல இங்க வந்துருச்சா, இது என்னோட ரிமோட்டு, இது என் லோக்கல். இது என் லோக்கல் நான் எப்படி சொல்றேன், சி டிரைவ்ல யூசர் உள்ள குயின்ன்றதுல டாக்குமெண்ட்ஸ்ல இப்ப எங்க வச்சிருக்க பாருங்க, போட்டோ வைப்ரண்டோட சோர்ஸ் கோட் வரைக்கும் எனக்கு இங்க வந்துருச்சு. இது என்னோட ரிமோட் மிஷின் /home/EC2 யூசர் யாரு? ரிமோட் சர்வர்ல இருக்க என் யூசர். கரெக்டா? ஸோ நான் இங்க வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வாண்டடாவே ஒரு விஷயம் பண்றேன். என்னதான் அதுன்னு பார்ப்போம். காப்பி பண்ணிட்டேன்ப்பா. இதுல வந்துட்டு Ctrl+A கொடுங்க. Ctrl+C Ctrl+V கிடையாது. இங்க அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணி விடுங்க. அது அப்படியே காப்பி ஆயிடும். இதை நான் இப்படியே கிளிக் பண்ணி இந்த இடத்துல டிராக் பண்றேன். பார்த்து அந்த www/html தானே போடணும். நான் அதனால தான் நான் வாண்டடாவே பண்றேன்னு சொல்லிட்டே சொன்னேன். நான் அதை தான் அடுத்த கொஸ்டின் தான் கேட்கறேன். சரி, இப்ப அவர் சொன்னதுதான். நான் எந்த பாத்துல போட்டேன்னா, எனக்கு டெஸ்ட் பேஜ் அப்பாச்சில அவன் என்ன சொன்னான், நீங்க ஏதாவது மாத்தணும் அப்படின்னா இந்த பேஜ்ல போட்டா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனா நான் எந்த பாத்துல போய் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், என் சோர்ஸ் கோட /home/EC2 userல போய் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு அது ஒர்க் ஆகுமா? இந்த விண்டோஸ்ல நான் என்ன பண்ணணும் அதே மிஸ்டேக்கை தான் பண்ணேன். விண்டோஸ்ல மிடில் வேருக்கு மேல போடாம சர்வர்ல தூக்கிட்டு வந்து போட்டேன்னா, நான் ஆனா எங்க போட்டிருக்கணும், மிடில் வேர்ல போட்டிருக்கணும். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். மிடில் வேர்ல போடாம டைரக்டா சர்வர் மேலேயே போட்டிருக்கேன். ஸோ டெஃபினட்டா எனக்கு இங்க அவுட்புட் வருமானா, என்னோட அவுட்புட் எனக்கு வராது. அகெயின் எனக்கு இந்த டெஸ்ட் பேஜ் தான் வரும். அப்ப நான் அவுட்புட் வரணும்னா நான் என்ன பண்ணணும், நான் பாத் மேல போடணும். அவன் எந்த பாத் எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கானோ அந்த பாத்துல நான் போடணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க வச்சுட்டு இப்ப நான் இந்த பாத்துக்கு நான் எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்த மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். மாத்திட்டு /www/html கொடுத்து ஓகே கொடுங்க. ஏன் பாத் எனக்கு மாறிடும். ஆனா இப்பயும் இங்க எனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இப்ப அகெயின் நான் இந்த சோர்ஸ் கோட காப்பி பண்றேன். இப்ப இங்க எனக்கு ஒரு எரர் அடிக்கும், என்னன்னு மட்டும் பாருங்க. காப்பி பேஸ்ட் பண்றேன். வந்துருச்சா? இந்த பாத்துக்கு உனக்கு பர்மிஷனே இல்லப்பா, முதல்ல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வான்னு லினக்ஸ் அப்படியே திரும்பி பார்த்து கேவலமா பாக்குறோம். ஒரு யூசரா உனக்கு பர்மிஷன் இருக்கு, நீ உள்ள வந்து மாத்துறதுக்கெல்லாம் முதல்ல நீ பர்மிஷன் வாங்கிட்டு வரல, அதை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா நீ மூவ் பண்ணுங்கிறான். அப்ப நான் இப்ப என்ன பண்ணணும், அந்த பாத்துக்கு பர்மிஷன் கொடுக்கணும். நீங்க லினக்ஸ் செஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கமாண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். chmodனா ஒன்றும் கிடையாது, சேஞ்ச் மாடிஃபிகேஷன் கமாண்ட். ஒரு பர்மிஷன் நான் கொடுக்கறதுக்கான கமாண்ட். ஓகேவா? இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா 777 ஒரு பர்மிஷன் தரேன். இது உங்களுக்கு தெரியலன்னா நான் இந்த கமாண்ட் முதல்ல கொடுத்துறேன், அதுக்கப்புறமா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் யாருக்கு நான் இந்த பர்மிஷன் கொடுக்க போறேன், /var ஸ்பேஸ் கொடுக்கலையா. கமாண்ட்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ். நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸோ கேபிட்டலோ எதையாவது மாத்தணும்னா கூட நமக்கு எரர் வந்துடும். /www/html. ஸோ அவன் கொடுத்த எரருக்கு பர்மிஷன் டினைடுக்கு நான் இப்ப பர்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்டர் அடிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ அங்க போய் இப்ப திரும்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க்
ஒர்க் ஆகுதே. ஸோ மீன் டைம் இவர் காப்பி ஆகட்டும். இந்த பர்மிஷன் தெரியாதவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லினக்ஸ் செஷன் அட்டன் பண்ணாதவங்க இன்னைக்கு குரூப்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ளீஸ் போய் அட்டன் பண்ணுங்க. 777 சொன்னா 3 பர்மிஷன்ஸ் இருக்குப்பா. ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூட் பர்மிஷன். இப்ப ரீடுக்கு பாத்தீங்கன்னா 4 நம்பர் இருக்கும், ரைட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 இருக்கும், எக்ஸிக்யூட்டுக்கு பாத்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ 4 + 2 + 1 = 7. அப்ப நீங்க எங்கிட்ட கேட்கலாம், எதுக்கு 3 7 கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 யூசர் இருப்பாங்க. டிஃபால்ட் யூசர், ரூட் யூசர், குரூப் யூசர். நான் என்ன சொல்றேன், ஒரு ஆளுக்காலாம் பர்மிஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனா போங்கயா 3 யூசருமே ஃபுல் பர்மிஷன் வாங்கிட்டு போங்க இந்த பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே ரீடு, ரைட், எக்ஸிக்யூட் பர்மிஷன் இந்த பாத்துக்கு நான் கொடுத்துட்டேன். அதுதான் இந்த 777 3 யூசர், ரீடு, ரைட், எக்ஸிக்யூட். ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பர்மிஷன் பொறுத்த வரைக்கும். இங்கே நமக்கு காப்பி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஆயிடுச்சே. இப்போ எனக்கு சொல்லுங்க, எனக்கு அவுட்புட் வருமா வராதா? சரி போய்ப்பா. அவன் சொன்ன மாதிரியே அந்த பாத்துல நான் போட்டேன். நான் கரெக்டா இப்ப என்ன பண்ணிருக்கேன், லினக்ஸ் சர்வர் எடுத்துட்டு வந்துட்டேன், மேல அப்பாச்சி மிடில் வேற தூக்கிட்டு வந்துட்டேன், அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிட்டேன் கரெக்டா அவன் சொன்ன பாத்துல. ரிஃப்ரெஷ் தான் பண்ணி பார்ப்போமே. மாறிடுச்சா? போட்டோ வைப்ரண்ட். ஸோ இப்படிதான் நம்ம உள்ள போயிட்டு விண்டோஸ் மிஷினா இருந்தாலும் சரி, லினக்ஸ் மிஷினா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேசிஸ்ல தான் நம்ம பெர்மிஷன்ஸா இருக்கட்டும் இல்ல கமாண்ட்ஸா இருக்கட்டும் இப்படி யூஸ் பண்ணி கொடுத்து ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் விண்டோஸ்ல அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணதும் லினக்ஸ்ல அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணதும் கிளியரா இருக்கா? இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. பிகாஸ் வி ஆல்மோஸ்ட் கேம் டு த எண்ட். ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ். வெரி கிளியர் சார். இப்போ மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் இருந்தா இப்போ அந்த பாத்ல போட்டா எந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆகும்? சூப்பர். ஹவ் டு வி ஸ்பெசிஃபை? சாரி, யார் இந்த क्वेश्चन கேட்டீங்க? ரமேஷ். ரமேஷ். ஓகே, சூப்பர் ரமேஷ். சோ அவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க வந்து ஒரு பாத்து வச்சுட்டீங்க, நான் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் எடுத்துட்டு வரணும். இது ஒரு அப்ளிகேஷன்பா, மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் எடுத்துட்டு வரணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அது உங்களுக்கான டாஸ்க். அதை நான் உங்களுக்கான முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேவா? அதையும் நான் தனியா போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த கொஸ்டின் எனக்கு யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் நான் இதை ஓப்பன் பண்ணணும். இதை நான் தனியா போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த இடத்துல வெளியில போயிட்டு போர்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணும் பாத்தீங்களா? SSH இருக்கட்டும், HTTP இருக்கட்டும், HTTPS இருக்கட்டும், போர்ட்டுன்னு ஓப்பன் பண்ணும். இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ்ல என்னால எத்தனை போர்ட் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த டைரக்டா அந்த செக்யூரிட்டி பேஜ் போயிடுறேன். டேக் எல்லாம் எதுவும் கொடுக்கல, டைரக்டா இங்க வந்துட்டு இங்க பாருங்க. போர்ட்ன்றதுல இவங்கெல்லாம் டிஃபால்ட் போர்ட். ஓகேவா? இப்ப எப்படின்னா, வீட்டுல இருக்கிற நீங்க டிஃபால்ட்டான ஆளுங்க. ஓகேவா? வெளியில இருந்து வர ஆளுங்க யார் யார் வரணும்னு சொல்லிட்டு நீங்க கஸ்டமைஸ் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி எனக்கு இங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? கஸ்டம் புரோட்டோகால் இல்ல கஸ்டம் ICMP ரூல், இந்த மாதிரி எனக்கு தேவையான ரூலை நான் கஸ்டம் பண்ணணும் அப்படின்னா, சரி ஆல்டிசிபிலே முதல்ல ஒரு விஷயம் பாருங்க, எனக்கு எத்தனை போர்ட் ரேஞ்ச் இருக்குன்னு பாத்துக்கோங்க. 0 to 65,535 போர்ட்ஸ் இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணுவேன், ஒரு அப்ளிகேஷனை இப்போதைக்கு நான் ஐபில கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு அப்புறம் எனக்கு மல்டிபிள் அப்ளிகேஷன் வேணும்னா இந்த போர்ட்ல போய் கான்ஃபிகர் பண்ணுவேன். இது பேரு விர்ச்சுவல் ஹோஸ்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்னும் கிடையாது காம்ப்ளிகேட் பண்றதுக்கு. இந்த கமாண்ட் நான் ஒண்ணு போட்டேன் பாத்தீங்களா, install httpd அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் போட்டேனா, நான் என்ன பண்ணுவேன், அந்த கமாண்ட் பக்கத்திலேயே அந்த httpd ஆன நீனு எங்க போய் உட்கார போறேன்னா, ஒரு 50th போர்ட் புரோட்டோகால் இந்த போர்ட்ல போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் நம்பரை கூடவே சேர்ந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு மிடில் வேருக்கு மேலேயும் ஒரு அப்ளிகேஷன் நான் ஹோஸ்ட் பண்ணலாமா? மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் என்னால ஹோஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ எனக்கு மல்டிபிள் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே தான்,
இப்போ இங்கே ஒரே ஒரு போட்டோ வைப்ரண்ட் வச்சிருக்கேன். என்கிட்ட என்ன வந்து கேட்கறாங்கன்னா, ஒரு ஐபி எஃபி அதுல பண்ணுங்க, ட்விட்டர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், எஃபிக்கு ஒரு ப்ரோட்டோகால் என்னது, எஃபிக்கு வந்து 50ன்ற ஒரு போர்ட் ரேஞ்சில் போய் கான்ஃபிகர் பண்ணுங்க. ட்விட்டருக்கு வந்து 60ன்ற போர்ட் ரேஞ்சில் போய் கான்ஃபிகர் பண்ணுங்க. அடுத்து யாரும் சொன்ன, இன்ஸ்டாகிராமுக்கு 70ன்ற போர்ட் ரேஞ்சில் போய் கான்ஃபிகர் பண்ணுங்க. என்னால கஸ்டமைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இங்க இருக்கு. நான் இந்த கஸ்டம்ல போயிட்டு டிசிபி ரூல் ஐசிஎம்பி இந்த இடத்துல போயிட்டு டிசிபி கஸ்டம் டிசிபி நான் சொல்ற ஆளை இந்த அப்ளிகேஷன்ல உட்கார வை, இந்த ப்ரோட்டோகால் உட்கார வைனா இங்க நான் போடுறதுதான் போர்ட் நம்பர். டிஃபால்ட்டான போர்ட் நம்பரை போட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டுடாதீங்க. நான் இங்க போயிட்டு 22ன்றத கொடுத்தேன்னா 22 யாரு, என் லினக்ஸ் மெஷின் என் லினக்ஸ் மெஷினுக்கானது. நான் அது மேலேயே கொண்டு போய் ஒரு மிடில் வேரையோ ஒரு அப்ளிகேஷனையோ ஹோஸ்ட் பண்ணனா அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வருமா? மிஷன் தானே, ஆப்வியஸ்லி அதை நம்பரை வச்சு தானே ரீட் பண்ணிக்குது. நான் அந்த நம்பரை கரெக்டா கொடுக்கணும்ல. இந்த பாருப்பா, நீ இந்த வேலை போறேன்னா ரூம் நம்பர் 1க்கு போ, இல்ல ரூம் நம்பர் 2க்கு போன்னு நான் சொல்லணும். நான் வந்துட்டு இதுகிட்ட போயிட்டு ரூம் நம்பர் 1க்கு போன்னு சொல்லிட்டு அங்க நான் 2 ரூம் வச்சிருந்தேன்னா அங்க போயிட்டு மிஷின் நின்றுமா, ஸ்டக்காய் நின்றுமா? என்ன ரூம் நம்பர் 1ன்னு அங்க 2 ரூம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷினால இப்ப எந்த ரூம்குள்ளயுமே போக முடியாதா? ஸோ டிஃபால்ட் போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துறாதீங்க. கஸ்டம் பண்றதுக்கு நமக்கு 65,535 போர்ட் கொடுத்துருக்கோம். அதுல எங்க வேணாலும் நீங்க போய் போர்ட் நம்பர் மாத்திக்கலாம். இந்த கொஸ்டின் யாராவது கேட்டா ஆன்சர் பண்ணலாம். நீங்க நான் வச்சிருந்தேன், அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு நான் அது டாஸ்க்ல கொடுக்கறதா வச்சிருந்தேன். ஒருவேளை மல்டி அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஹோஸ்ட் பண்ணணும்னா we will be configuring port. இதை வந்து விர்ச்சுவல் ஹோஸ்டிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. this is going to be your task. எப்படி மல்டிபிள் அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷன் போட்டோ வைப்ரண்ட் எடுத்துட்டு வந்தனா அதே மாதிரியே இன்னொரு சாம்பிள் சோர்ஸ் கோட் எடுத்துக்கோங்க, 2 சோர்ஸ் கோட் எடுத்துக்கோங்க. 2 சோர்ஸ் கோட 2 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ல போட்டு மேல ஹோஸ்ட் பண்ண முடியுதான்னு பாக்குறீங்க. இந்த டாஸ்க் நீங்க தான் பண்ணணும். ரமேஷ், உங்க क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சதா? வேற யாருக்காவது ஏதாவது क्वेश्चन இருக்கா? சார், இப்ப லினக்ஸ்க்கு வந்து அந்த போர்ட் நம்பர் கொடுத்துறோம். இப்ப விண்டோஸ் வந்து எப்படி சார் பண்ணுவோம்? விண்டோஸ் வெரி நைஸ் क्वेश्चन. அன்பார்ச்சுனேட்லி விண்டோஸ் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். விண்டோஸை வந்துட்டு ப்ளீஸ் மறந்துடுங்க, ஓகேவா? விண்டோஸ்ன்றது நான் எதுக்காக ஒரு வாட்டியும் நம்ம எடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற சர்வீசஸ்லாம் நம்ம விண்டோஸ் ஓப்பனே பண்ண மாட்டோம். கம்பெனிஸ்ல விண்டோஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம ஒர்க் பண்ண போறது அத்தனையுமே லினக்ஸ்ல தான். அப்படியே நான் சொன்னாலும் உங்ககிட்ட ஐஏஎஸ் அங்க போய் நான் ஆக்டிவா பண்ணனா அதே மாதிரி எனக்கு டிஃபால்ட்டான அதர் மிடில் வேர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அந்த இடத்துலயும் எனக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் இருக்கு. விண்டோஸ்ல நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா செட்டிங்ஸ் யாரெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க, உள்ள ஐபி கான்ஃபிகர் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஒரு பேசிக்கான விஷயம்லாம் சொல்றேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு விண்டோஸ்க்கு யூஸ் ஆகும். ப்ளீஸ் டைம் இருக்கும் போது நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் போய் பாருங்க. நான் சாட்ல போடுறேன் ஃபர்ஸ்ட், ஏன்னா இது விண்டோஸ் பிளஸ் லினக்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். டைப்பே ஆகும். இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் லினக்ஸ் கமாண்ட்ஸ், அது பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்த ப்ளீஸ் இதை பத்தி ஒரு 10 நிமிஷத்துல கத்துக்கலாம். டிஎன்எஸ்னா என்னன்னு கூகுள்ல போய் பார்த்தேன், இல்ல யூடியூப்ல போய் பார்த்தேன்னா 10 நிமிஷத்துல உங்களுக்கு அதை பத்தின பேசிக் ஐடியா வந்துடும். இதுல ஒரு பேசிக் ஐடியாஸாவது கத்துக்கோங்க. ரொம்ப அப்படியே, ஏன்னா இதெல்லாம் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர் கான்ஃபிகர் பண்ற விஷயம். நம்மளாம் நெட்வொர்க் இன்ஜினியரா ஆக போறது கிடையாது, நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியர். ஆனா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் விண்டோஸ் பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அதுல வந்துட்டு நம்ம ஐபி கான்ஃபிகர் பண்ணி மல்டிபிள் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுவோம். பட் ரியல் டைம்ல விண்டோஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பண்ணவே மாட்டோம். அதனால அந்த கான்செப்டை விட்டுடுங்க. நம்ம ஒர்க் பண்ண போறது கம்ப்ளீட்டாவே லினக்ஸ்ல தான். ஓகேவா? அந்த क्वेश्चन யார் கேட்டீங்கன்னு நான் ஓகே ஓகே பிரவீன் குமார். வேற யாருக்காவது ஏதாவது क्वेश्चन இருக்கா? ஜி ஒன் மோர் டவுட் ஜி. எஸ். இப்போ லினக்ஸ் மெஷின்ல நம்ம ஃபேஸ்புக் வந்து ஒரு போர்ட் ரேஞ்ச்ல நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். இப்போ வந்து சப்போஸ் கிளைண்ட் வந்து அதே அப்ளிகேஷன் வந்து எனக்கு இன்னொரு அப்ளிகேஷனும் வேணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்? ஒரே அப்ளிகேஷனா 2 வாட்டியா? எனக்கு புரியல. இப்போ லைக் வந்து இப்போ நமக்கு ஆண்ட்ராய்ட்ல எல்லாம் இருக்குல்ல, வாட்ஸ்அப்பா பிளஸ் இன்னொரு வாட்ஸ்அப் இருக்குல்ல, லைக் அதே போல ஃபேஸ்புக் வந்து இப்போ 2 அப்ளிகேஷன், ஃபேஸ்புக்கே வந்து 2ஆ வேணும் ஒரு யூசருக்கு தனியா. ஒரே புரோட்டோகால் தான். அதெல்லாம் வந்துட்டு நமக்கு போன்ல கிடைக்கிற ஆப்ஷன். இப்ப டூவல் மெக்கானிசம் அது வந்து க்ளோனேடுங்கன்னு சொல்றாங்க தெரியுமா? அது டிஃபால்ட்டா போன் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கான்.
ஆனா ஃபேஸ்புக்ன்றது எனக்கு ஒரே ஒரு கேட்வே தான். நான் 2 அப்ளிகேஷன்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன். இப்போ ஃபேஸ்புக் நீங்க அந்த 2 அப்ளிகேஷனா ஓபன் பண்ணாலுமே போன்ல 2 வேற வேற மாதிரியா காமிக்குது? 2 அப்ளிகேஷனுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமா. அவன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு குளோன் எடுக்கிறான், அதாவது வந்து ஒரு காப்பி எடுக்கிறான். இதே சிஸ்டம்ல இன்னொரு பாத்துல எனக்கு நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்க பாருங்க, ஒரு சில அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு குளோன் கொடுத்துருப்பான். எல்லா அப்ளிகேஷனும் குளோன்ல வராது. கரெக்டா? நீங்க என்னென்ன குளோன் பார்த்திருப்பீங்க? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், எனக்கு தெரிஞ்சு இது 4, மேபி வேற ஏதாவது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும்தான் குளோன்ல பண்றது. அதெல்லாம் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் பண்ற வேலை, அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல அவங்க ஒர்க் பண்றது, நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நம்ம செட் பண்ணி விடுறோம் தெரியுமா, ஒரு புரோட்டோகால், ஒரு ஐபி, ஒரு அப்ளிகேஷன், அதை வச்சு அவங்க அதுல ஃபியூச்சரா ஒர்க் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க, குளோன் எடுத்துப்பாங்க. நம்ம அந்த குளோனிங்லாம் உள்ள போகவே மாட்டோம். ஓகேவா ஃப்ரீடா? ஓகே ஜி. ரைட். எனி மோர் क्वेश्चंस? G, related to that same question, சொல்லுங்க. suppose 2 client இருக்காங்க, அந்த 2 clientக்கும் they wanted to use the same application. So ஒரே ஒரு தடவை சர்வர்ல இந்த Apache இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரே பாத்ல போட்டுட்டு can we ask them to execute or we need to have 2 different servers? ஆக்சுவலி நீங்க சொன்ன சினாரியோஸ் வரவே வராது. ஏன்னு பாத்தீங்கன்னா 2 கிளைண்ட் ஒரே அப்ளிகேஷன் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப HDFC வந்துட்டு நான் ICICI பேஜ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்லையா? அப்ளிகேஷன்ன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் அ பிரைவேட் யூஸ். இப்ப இது வந்துட்டு நமக்குலாம் ஓப்பன் சோர்ஸா கிடைக்குது. ஆனா ரியல் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் டெவலப் பண்ண போறோம். கரெக்டா? சோ இது HDFCயோட பேஜ். வேற ஏதோ ஒரு கிளைண்ட் வந்து இந்த பேஜுக்கு எப்படி ஆக்சஸ் கேட்கலாம்? அப்படியே கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோமா? நம்ம கொடுக்க மாட்டோம்ல. ஒரு அப்ளிகேஷன் உங்க கிளைண்ட்டுக்கான அப்ளிகேஷனா அது இதுலதான் ஒர்க் ஆகும். நான் மிடில் வேர்ன்னு சொன்னதுதான் காமன். கரெக்டா? இந்த மிடில் வேர் நான் 2 கிளைண்ட் கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பாச்சியை வச்சே மேல HDFCயும் கிரியேட் பண்ணிக்கலாம், அப்பாச்சியை வச்சே மேல ICICIயும் கிரியேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் காமன் டு எவ்ரி ஒன். ஆனா அப்ளிகேஷன் இஸ் நாட் காமன் டு எவ்ரி ஒன். கிளைண்ட் டு கிளைண்ட் எனக்கு டிஃபர் ஆகும். ஒரு கிளைண்டோட அப்ளிகேஷனை இன்னொரு கிளைண்ட்டுக்கு என்ன ஆனாலும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து ஒரே அப்ளிகேஷன், லெட்ஸ் சே ஒரு பேமெண்ட் கேட்வே ஃபார் மோர் தென் 1 கிளைண்ட். இப்போ நான் வந்து ஃப்ரம் தி அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரீயூசபிள் காம்பனன்ட்டா நான் ஒரே கோட தான் வச்சிருக்கேன். உள்ள வந்து பேஸ்ட் ஆன் அத்தன்டிகேஷன் ஐ வில் டூ டிஃபரண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அப்போ அதை ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரே பாத்ல வச்சுட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரே போர்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா? நல்ல ஒரு விஷயம் நீங்க கேட்டது. ஆனா பேமெண்ட் கேட்வே நீங்க சொன்னது எல்லாமே நம்ம எப்படி பண்ணுவோம், ஸ்கிரிப்டா தானே பண்ணுவோம். நம்ம ஹோஸ்ட் பண்றது ஓகே. எனக்கு ஸ்கிரிப்ட் வைஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டா வரும். இப்ப நீங்க கேட்டதே வந்து நான் வச்சுக்கிறேனே, நான் வந்துட்டு என்ன ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டு வரேன்னா, சரி ஜொமேட்டோ எடுத்துட்டு வரேன். நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன செலக்ட் பண்ணுவேன்? ஹோட்டல் செலக்ட் பண்ணுவேன், இல்ல ஏதோ ஒரு டிஷ் செலக்ட் பண்ணுவேன். 2வது பேஜ்ல என்ன செலக்ட் பண்ணுவேன்? அவங்களுக்கான பேமெண்ட் இல்ல டிஷ் கார்ட் விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. நீங்க சொன்னதே வந்துட்டு நான் எடுத்துட்டு வரேன். ஜொமேட்டோ இதுல நான் எத்தனை விஷயம் கான்ஃபிகர் பண்ணுவேன்னு பாருங்க. முதல்ல வந்துட்டு ஹோம் பேஜ்ல எனக்கு ஹோட்டலோ இல்லைன்னா நான் டிஷ்ஷோ செலக்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஆட் டு கார்ட், சாரி ஹோட்டலுக்கு போல இன்னொன்று வச்சு பரவாயில்ல, ஆட் டு கார்ட். நெக்ஸ்ட் பேமெண்ட். இந்த 3மே எனக்கு ஒரே மாதிரியா இருக்கும் கோடு கிடையாது இல்லையா? ஒரு கோடு எனக்கு ஒரு மாதிரி இருக்கறனால தான் எனக்கு அவுட்புட் பேஜ் ஆனது டிஃபர் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கிறேன், பேமெண்ட் கேட்வே எனக்கு காமன் தான். நான் என்ன பண்ணுவேன், இந்த 2 கோடும் எனக்கு ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது இல்லையா? இந்த 2 கோடுமே ஹோட்டல் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், டிஷ் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், ஆட் டு கார்ட், இந்த 2 கோடு எனக்கு டிஃபர் ஆகும். அப்ப நான் 2 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ல 2 கோடு போடுவேன். ஆனா பேமெண்ட் கேட்வேக்காக அவங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுத்த கோடு வந்துட்டு காமன் கோடு. அண்ட் நீங்க வந்துட்டு நமக்கு இப்படி தனித்தனியா கோடு கொடுப்பாங்களான்னு கேட்டா தனித்தனியா கோடு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரே கோடுல நான் ஓபன் பண்ண உடனே இந்த 3மே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2மே ஒன்னா இருந்தாலுமே, இந்த பேமெண்ட் கேட்வே ஆனது எனக்கு 2மே ஒன்னா இருந்தாலுமே எனக்கு என்னோட டெவலப்பரே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதை தனித்தனி கோடா. ஸோ நான் இந்த கோடை ஜஸ்ட் ஹோஸ்ட் பண்ணா மட்டும் போதும். அது 2 அப்ளிகேஷன்லயும் ஒரே கோடா இருந்தாலும் ரன் ஆயிடும் வித்தவுட் எனி ட்ரபிள்.
So irrespective of number of clients, application ஒரே அப்ளிகேஷனா இருந்தாலும் நம்ம 2 different placeஸ்ல deploy பண்ணோம். தாராளமா deploy பண்ணலாம். Okay. Any more questions? Sir, ஒரு question எனக்கு. யார் கோபி? சொல்லுங்க கோபி. சார் நீங்க இந்த போர்ட்ல வந்து நம்பர் நீங்க வந்து அசைன் பண்ணீங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் 22 கொடுக்க கூடாது, ஒரு ரேஞ்ச் பர்టిక్యులர் ரேஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லி. இல்ல நம்ம அந்த போர்ட்ல வந்து என்ன நம்பர் கொடுக்கறோமோ அந்த பர்టిక్యులர் நம்பர்ல தான் போயிட்டு நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து ஹோஸ்ட் பண்ண முடியுங்களா, இல்ல நம்ம இங்க வந்து ரேஞ்ச் கொடுக்கறோமா, 0ல இருந்து இத்தனை ரேஞ்சுக்குள்ள அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்றோமா அந்த போர்ட்ல? 0ல இருந்து நான் இந்த ரேஞ்சுக்குள்ளன்றது நான் ஆல் டிசிபி செலக்ட் பண்ணா மட்டும் தான் வரும். இந்த பேஜ் யார் நல்லா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நல்லா நோட்டீஸ் பண்ணவங்களுக்கு இந்த क्वेश्चन வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் டிசிபின்னு கொடுத்தனா அது என்ன சொல்லுனா, எந்த போர்ட் ரேஞ்சில் இருக்கிறவங்களும் என் சர்வரை ஆக்சஸ் பண்ணலாம். நீ 0ல இருந்து 65,535 போர்ட் ரேஞ்ச் நீ என்ன வேணாலும் இருக்கு, யார் வேணாலும் என் சர்வருக்குள்ள வரலாம். ஆனா நான் என்ன செட் பண்ண போறேன்னா, என்னோட அப்ளிகேஷனுக்கு இந்த போர்ட் ரேஞ்ச் மட்டும்தான். என்னோட அப்ளிகேஷனுக்கு என்ன போர்ட் ரேஞ்சுன்னு யாருக்கு தெரியும்? உள்ள ஒர்க் பண்ற எனக்கு தெரியும். என் கிளைண்ட்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் இந்த போர்ட் ரேஞ்சுன்னு. கரெக்டா? என் கஸ்டமருக்கு கூட அது தெரியணும்னு இல்லை, வெளியில இருந்து ஒரு கஸ்டமர் கூட அது தெரியணும்னு இல்லை, நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதையே நான் இன்னொரு பேர்ல நான் எப்படி சொல்லலாம்னா, HDFC.com இப்போ நான் இங்க ஓபன் பண்ணா HDFC.comன்றது ஒரு டிஎன்எஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்ன டிஎன்எஸ் நேம்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் டிஎன்எஸ் போய் பாருங்க அப்படின்னு சொல்றேன். டிஎன்எஸ்னா டொமைன் நேமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டொமைன் நேமிங் சிஸ்டம் ஆனது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, HDFCக்கும் நான் ஒரு ஐபி கொடுத்திருப்பேன், மேபி 1.1.1.1/1. இது HDFCயோட ஐபின்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லா கஸ்டமர் கிட்டையும் போய் சொல்ல முடியுமா, இதை பாருங்க நீங்க HDFC.com என்னோட வெப்பேஜ் நீங்க வரணும்னா 1.1.1.1/1 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா ஒரு கஸ்டமர் எத்தனை வெப்பேஜை ஆக்சஸ் பண்ணுவாங்க, நான் எத்தனை நம்பர் நான் ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஆனா இந்த நம்பரை நான் ஒரு நேமா ரீப்ளேஸ் பண்றேன்னா, இந்த ஐபிய ஒரு HDFC.comன்ற ஒரு நேமா ரீப்ளேஸ் பண்றேன்னா, இதை வந்து நீங்க ரவுட் 53ன்ற கான்செப்ட்ல பாப்பீங்க இன்னும் கிளியரா. அலையஸ் மாதிரி. ஆமா, அலையஸ் மாதிரி. ஸோ அதே தான் நான் இங்கே பண்றேன். இங்க நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு என்னோட அப்ளிகேஷனை ரீச் பண்ணணும்னா இந்த போர்ட் நம்பர்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் கிட்ட போய் சொல்லணும்னு இல்லை, இங்க நான் கான்ஃபிகர் பண்ணாலே போதும். இப்ப இந்த HTTPD இந்த புரோட்டோகால் இந்த போர்ட் நம்பர்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா, அங்க இருந்து என் கஸ்டமருக்கு அந்த போர்ட் நம்பர் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் பின்னாடியே நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டேன். அவங்க அங்க இருந்து அதை கிளிக் பண்ண போறாங்கன்னா இது போயிட்டு என் அப்ளிகேஷனை ரீட் பண்ணும். அப்ளிகேஷனை ரீட் பண்ணும் போதே அப்ளிகேஷன் உள்ளே நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், இதுதான் அதோட போர்ட் நம்பர். அழகா அந்த போர்ட் நம்பர்ல போய் உட்காந்து அவுட்புட்டா இந்த பேஜை காமிக்கும். ஓகேவா? ஓகே, எனக்கு புரிஞ்சுது. ஒரு சின்ன இன்னொரு டவுட் மட்டும் இருக்கு. இப்ப அந்த பர்టిక్యులர் நம்ம நம்பர் கொடுக்குறோம், அதுல மல்டிபிள் நம்ம அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? அது என்னோட क्वेश्चन. இப்போ ஒரே போர்ட் நம்பர்ல எப்படி மல்டிபிள் அப்ளிகேஷன் எடுத்துட்டு வருவீங்க? மல்டிபிள் அப்ளிகேஷனுக்கு மல்டிபிள் போர்ட் நம்பர் கொடுக்கணும் நீங்க. அதுதான் என்னோட क्वेश्चन. இப்போ நான் வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிடுறேன். ஓ, புரியுது. அப்ப இதுலயே வந்துட்டு நம்ம இன்னும் நிறைய வந்து ஆட் ரூல்ல கொடுத்துட்டே போணுங்களா? ஆமா, கரெக்ட். சோ எத்தனை அப்ளிகேஷன் நம்ம ஹோஸ்ட் பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் ரூல்ஸ் கொடுத்துட்டே. எக்ஸாக்ட்லி. இப்போ அவர் என்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டவர் என்ன கேட்டாருன்னா, மல்டிபிள் அப்ளிகேஷன் நான் எடுத்துட்டு வரணும் ஒரு மிடில் வேர்லனா, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். கரெக்டா? அதுக்கு தான் நான் சொன்னேன் போர்ட் நம்பர்ஸ் அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வர்ச்சுவல் இது மூலியமா, ஹோஸ்டிங் மூலியமா நீங்க டிஃப்ரெண்ட் போர்ட் எடுத்துட்டு வந்து ஒரே சர்வர் உள்ள ஒரே அந்த அப்பாச்சி மிடில் வேர் இருக்கு இல்லையா, அந்த அப்பாச்சி மிடில் வேர்லயே இந்த புரோட்டோகால் நீங்க நம்பரை மட்டும் கொடுத்தீங்கனாலே அந்த புரோட்டோகாலை ரீட் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ல போய் உட்காந்துடும். ஓகே அண்டர்ஸ்டுட். Thank you bro. Sure. Bendan, any question? Yeah, sure. இப்ப நம்ம ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் தரோம்னா, இங்க நம்ம டைப்ல வந்து நீங்க வந்து டிசிபி புரோட்டோகால் வந்து டிசிபின்னு மென்ஷன் பண்றோம்ல. இப்ப இதுல எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த புரோட்டோகால்னு எதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? நமக்கு எப்படி நம்மளோட
இது எல்லாமே நம்ம கஸ்டமைசேஷன் தான். இது வந்து கம்ப்ளீட்லி நான் கொடுக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா கஸ்டம் டிசிபி ரூல்னு சொல்லிட்டு தான் நான் கொடுப்பேன். ஓகேவா? இது வந்துட்டு நான் கஸ்டம் டிசிபி ரூல் தான் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து நீ இதை தான் வைக்கணும் அதை தான் வைக்கணும், AWS பொறுத்த வரைக்கும் நீ இந்த ரூல் தான் வச்சுக்கணும் அந்த ரூல் தான் வச்சுக்கணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ டிசிபின்றது எப்பவுமே வந்துட்டு ஒரு செக்யூர்டு டொமைன்ன்றனால அவன் டிசிபியை தான் வந்து ஹையா சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த இடத்துலயே நான் ஆல் டிராபிக் ஓபன் பண்றதுக்கு பதிலாக ஆல் டிசிபின்றது தான் ஓபன் பண்ணுவேன். ரெண்டுமே வந்துட்டு எனக்கு எல்லா போர்ட்டுமே தான் ஓபன் பண்ணிட்டேன், ஆனா நான் ஆல் டிசிபி தான் ஓபன் பண்ணுவேன். அதே மாதிரி இங்க ஆல் டிசிபி ரூல் இல்ல நீங்க கஸ்டம் யூடிபி ரூல் கொடுக்கறதா இருந்தாலும் இங்க யூடிபி. இது வந்துட்டு உங்க இஷ்டம் தான். நீங்க கிளைண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறீங்க, உங்க கம்பெனி என்ன நீடுன்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்க போறீங்க. இங்க எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. நான் இதான் வைக்கணுமா அதை தான் வைக்கணுமா அதெல்லாம் கிடையாது. அது அப் டு யுவர் கிளைண்ட், அப் டு யுவர் அப்ளிகேஷன். நீங்க கும்பலா உட்காந்து டிசைட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி இங்க போச்சு ஓபன் பண்ணு. ஓகே சார். சாரி ஃப்ராங்க்லின், எஸ் சொல்லுங்க. Yeah, actually, like in real time பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 environments இருக்கு, prod, dev and QA. So ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனுக்கே we are having 3 different environments. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல லைக் வெதர் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் வச்சு போவோமா இல்ல இதுல வந்து போர்ட் அது ஒர்க் ஆகுமா? சூப்பர். முக்காவாசி பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினை நீங்க ஐஏஎம் முடிச்சுட்டு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த அக்கௌண்ட்டே மாத்தி மாத்தி தான் யூஸ் பண்ணுவேன். நான் அக்கௌண்ட்டே ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ப்ராடுக்கே அக்கௌண்ட் இங்க டிஃபர் ஆகும். இப்ப இந்த அக்கௌண்ட் வந்துட்டு நான் டெவுக்கு யூஸ் பண்ற என்விரான்மெண்ட் வச்சுக்கோங்களேன், நான் ப்ராடுக்கு இதே அக்கௌண்ட் வச்சுக்க மாட்டேன். ஏன் வச்சுக்க மாட்டேன்னு ஒரு சினாரியோ சொல்றேன் பாருங்க. இப்ப என்கிட்ட ஒரு 1000 சர்வர் இருக்கு, ஓகேவா? ஓவராலா எல்லா என்விரான்மெண்ட்டும் சேர்த்து சொல்றேன். அண்ட் 1000 சர்வர்ல இப்போ ஒரு பர்சனுக்கு இப்போ உங்களுக்கே நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து EC2க்கு நான் ஃபுல் ஆக்சஸ் நான் கொடுத்துட்டேன்ப்பா, ஓகேவா? டக்குன்னு கிளைண்ட் வந்து சொல்றான் இந்த EC2 வந்து ரொம்ப நாளா ரன்னிங்ல இல்லை, டெலிட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க? மறந்து போய் ப்ராடுல இருக்க எதையாவது கையை வச்சு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அங்க அது எவ்வளவு பெரிய எஃபெக்ட் ஆகும். கம்ப்ளீட்டா நம்ம கிளைண்டே எஃபெக்ட் ஆகும். அதனால நம்ம இங்க அக்கௌண்ட்ஸே டிஃப்ரெண்டா மெயின்டைன் பண்ணுவோம். டெவ் என்விரான்மெண்ட்னா அக்கௌண்ட் மாறும். இப்ப இங்க 4857னா எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு வந்து 4858 இருக்கும். ஸோ அக்கௌண்ட்டே வேற வேற இருக்குன்றப்போ இப்போ நம்ம ப்ரோட்டோகால்ஸ் கம்ப்ளீட்டா வேற வேற தான் நம்ம செட் பண்ணுவோம். அங்க போய் வேற சர்வர் எடுத்துட்டு வரும், அங்க போய் நம்ம செட்டப் கான்ஃபிகர் அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே. ஸோ ஈச் டைம் நம்ம இங்க இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு கோட்ஸ் புஷ் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குமா? ஆமா. ஸோ இதை வந்துட்டு டெவாப்ஸ்ல கான்ஃபிகரேஷன் டூல் யூஸ் பண்ணும்போது நீங்க அதை எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்றோம்ன்றது கத்துக்கலாம். விக்னேஷ் ஏதோ கேட்க வந்தீங்க விக்னேஷ்? அக்ஷய், லினக்ஸ்ல வந்து இப்ப நம்ம ஒரு பாத்துல வந்து அந்த கோட் ஃபுல்லா போடணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, வேர் -HTMLன்ற பாத்துல. இப்ப ஒரு சோர்ஸ் கோட் இருக்கிறதுனால நம்ம டைரக்டா அங்க போட்டுறோம். சப்போஸ் ஒரு டூ நீங்க சொன்னீங்களா 2 அப்ளிகேஷன்ஸ் இருந்தா நம்ம போர்ட் செட் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணோம்னு. ஸோ இப்ப 2 அப்ளிகேஷனுக்கு வந்து நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தனித்தனி ஃபோல்டர்ல போடலாமா? எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே புரோட்டோகால் அங்க மாறும் போதே தனித்தனியாவே அது பார்த்து டிஃபர் ஆயிடும். ஓகே. சோ நீ போர்ட் நம்பர் செட் பண்ணும்போதே அங்க பார்த்து வந்து டிஃபர் ஆயிடும்னு சொல்றீங்க, கரெக்ட்டா? ஆமா. WinSCPல போய் நீங்க ஓபன் பண்ணும்போது பாருங்க, புட்டி ஓபன் பண்ணும்போது எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? ஐபின்னு காமிச்சிட்டு சைடுல வந்து 22ன்ற போர்ட் நம்பர் ஓபன் ஆயிருக்கும், பாத்திருக்கீங்களா? ஓபன் பண்ணும். அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இங்க புரோட்டோகால் செட் பண்ணிருக்கேன்னா போர்ட் நம்பரை மாத்தி விட்டுருவேன். புரியுதா உங்களுக்கு? 22 தூக்கி விட்டுட்டு இப்ப நான் 2 அப்ளிகேஷன் வச்சிருக்கேன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு போர்ட் நம்பர், இன்னொரு அப்ளிகேஷனுக்கு இன்னொரு போர்ட் நம்பர்னு வச்சிருப்பேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 51க்கு 61க்குன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஓபன் பண்ணும் போதே என்ன கொடுப்பேன்னா அந்த புரோட்டோகால்ல போயிட்டு 50 கொடுத்துருவேன். ஸோ அது ஓப்பன் ஆகும் போதே எனக்கு தேவையான அந்த அப்ளிகேஷன் உள்ள தான் போகும். அங்க போய் இந்த சோர்ஸ் கோடும் 60 உள்ள போயிட்டு இந்த சோர்ஸ் கோடையும் மாத்தி மாத்தி போட்டுரும். அதுக்கு ஏத்த மாதிரி அது மேல எந்த அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷன்ல போய் உட்காந்துரும். சோ நான் வந்து ஒரு லினக்ஸ் மிஷின்ல 2 டைம்ஸ் லாகின் பண்ணுவேன், கரெக்ட்டுங்களா? வித் டிஃபரண்ட் போர்ட் நம்பர். எஸ், எக்ஸாக்ட்லி. ஓகே. So from the outside user point of view, அந்த HTTP வெப்சைட் பேஜ்ல வந்து /port number போடணும் இல்லையா? டு டிஃபரன்ஷியேட். நம்ம நல்ல ரியல் டைம்ல பாருங்க, நம்ம போர்ட் நம்பர் நம்ம கொடுப்போமா? நம்ம கஸ்டமர் கிட்ட எல்லாம் வந்து HTTPன்னு கொடுத்தாலே அங்க நம்ம நம்பரை பத்தி பேசவே மாட்டோம், கரெக்டா? இது நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வரைக்கும் தான். நான் இங்க போனாலே கஸ்டமருக்கு தெரிய வேண்டியது இதோட பேர் என்ன, இந்த அப்ளிகேஷன் பேர் என்ன. இப்ப நமக்கு தெரியுமா HDFC அப்ளிகேஷனோட IP என்ன, அவங்க என்ன புரோட்டோகால்ல வச்சிருக்காங்க, என்ன கான்ஃபிகர் பண்ணிருக்காங்கன்னு? நம்ம என்னதான் ஐடில இருந்தாலும் நமக்கு தெரியாது, கரெக்டா? அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட எண்ட் யூசருக்கு அதெல்லாம் தெரியணும்ன்ற அவசியமே கிடையாது. இது எல்லாமே பேக்ரவுண்ட் கான்ஃபிகரேஷன். நான் இது எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணி ஒரு நேமா ரீப்ளேஸ் பண்ணி என் கஸ்டமர் கிட்ட கொடுப்பேன்.
என் கஸ்டமர் அங்க அதை டைப் பண்ணும்போது அழகா ஐபியை ரீட் பண்ணும், ஐபிக்குள்ள என்ன ப்ரோட்டோகால் இருக்குன்னு பார்க்கும், அந்த ப்ரோட்டோகாலுக்கு இருக்க அப்ளிகேஷன்ல போய் உட்காந்து அவுட்புட் ஆகும். அவ்வளவுதான். ஓகே ரமேஷ், கிளியரா? இல்ல ஸ்டில் ஒரு மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் நம்ம பண்ணி பார்த்தா தான் ஒரு கிளாரிட்டி வரும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் HDFC காமிக்கிறீங்களா, அது வந்து டிஎன்எஸ் நேம் வெளியில ஒரு நேம் இருக்கு. லெட்ஸ் சே செகண்ட் அப்ளிகேஷன் வந்து போட்டோ வைப்ரண்ட். இப்போ நான் ரெண்டுத்தையுமே அந்த வேர் ஃபோல்டர்ல போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த வெளியில வெப்சைட் HDFCன்னு கால் பண்ணா அந்த HDFC எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேஜ் ஓபன் ஆகும். கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி ரைட். ஓகே ஓகே. ஸோ இதை வந்துட்டு நீங்க இன்னும் ரவுட் 53 நான் ஒரு சர்வீஸ் சொன்னேன் இல்லையா, ரவுட் 53 உள்ளதான் போய் இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணுவோம். நம்ம இந்த டிஎன்எஸோட வேலை அத்தனையுமே ரவுட் 53 வேலை. அந்த சர்வீஸ் தான் வந்துட்டு டிஎன்எஸ்க்கு எப்படி ஐபி கான்ஃபிகர் பண்ணுவோம், எப்படி நான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்றத ரவுட் 53 பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். பட் முன்னாடியே அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே அதனால தான் ஒரு 4-5 டாபிக் நான் இங்கே போட்டு வச்சிருந்தேன். ஒரு பேசிக்காது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. டிஹெச்சிபினா எப்படி ஒர்க் ஆகுது, ஃபயர்வால்னா என்ன, டிஎன்எஸ்னா எதுக்காக ஒர்க் ஆகுது, ஐபி கான்ஃபிகர் எப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த சர்வீஸ் பார்க்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? ஷூர். எனி மோர் क्वेश्चंस? அண்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மீன் டைம் லாஸ்ட்ல நான் உங்களுக்கு அலோவ் பண்றேன். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரே நிமிஷம் ஹைட் பண்ணிடுறேன். எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்தாச்சா? அந்த டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல் நான் ஷேர் பண்றேன். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா மட்டும் சொல்லுங்க, நான் அங்க போயிட்டு நான் என்னோட டாக்குமெண்ட்டை நான் ஷேர் பண்றேன். எஸ். ஓகே. ஸோ இதுல நான் சொன்ன அத்தனை ஸ்டெப்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஓகே, இங்க இதுதான் அந்த டாக்குமெண்ட் இப்போ நான் ஷேர் பண்ணுது. என்ன ஸ்டெப்ஸ், என்ன ரூட் பார்த்து எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா அகைன் அண்ட் அகைன் நாங்கள் சொல்றது தான், கையோட இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணிடுங்க. ஓகேவா? மீன்வைல் ஐ ஹாவ் அ டாஸ்க். நான் நீங்க பண்ண மாதிரி இந்த மல்டிபிள் அப்ளிகேஷன் இது ஒரு டாஸ்க் உங்களுக்கு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள்ல டைனமிக் அப்ளிகேஷனுக்கும் கோடு அவைலபிளா இருக்கு. பட் நீங்க ஒரு டைனமிக் அப்ளிகேஷன் இந்த டாஸ்க்கை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டாட்டிக்ல கிளியரா இருக்கு. இப்ப நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளியரா இருந்தாதான் டைனமிக் அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ ஒரு டைனமிக் அப்ளிகேஷன் ஒரு சோர்ஸ் கோட் எடுங்க, அதை போயிட்டு இந்த மாதிரியே சர்வர் உள்ள போட்டு ஒரு அவுட்புட் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா, மோனோலித்திக்கும் மைக்ரோ சர்வீசஸ்னா என்ன, இது ரெண்டு என்னன்னு பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். நீங்க கேட்டீங்க இல்லையா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் எப்படி நான் வந்துட்டு எடுத்துட்டு வர்றது, இது எல்லாருக்குமே இந்த மைக்ரோ சர்வீசஸ்ல ஆன்சர் இருக்கு. இதை போயிட்டு மோனோலித்திக் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ கரண்ட் சினாரியோஸ்ல மைக்ரோ சர்வீசஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கம்பெனிஸ்லாம் ஸ்விட்ச் ஆறாங்க. மைக்ரோ சர்வீசஸ்னா என்ன, மோனோலித்திக்னா என்ன, இதோட டிஃபரன்சஸ் என்ன, இது எப்படி யூஸ் ஆகுது. உங்களுக்கு நான் 3 டாஸ்க் கொடுத்துருக்கேன். மல்டிபிள் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றது ஒன்று, லெட் மீ காப்பி பேஸ்ட் சாட்ல போட்டுருங்க. ரைட். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறமா டைனமிக் பண்ணுங்க. வாட் இஸ் மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீசஸ், இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்க. சரியா? Okay. Sure. So I hope you guys are clear, right? If you guys are clear, can I terminate this instance? ஏன்னா நான் கையோட பண்ணாதான் வந்து நான் மறந்துடுவேன். Yes, you can terminate.
நோட்பேட் டெக்ஸ்ட் ஃபைல் அனுப்புறேன்னு சொன்னீங்க. நோட்பேட் நான் அனுப்பிட்டேனே நான் உங்களுக்கு. வரலையா? எனக்கு இங்க சென்டன் காமிக்குதே சாட்ல. இங்க இந்த ஃபைல் வரல உங்களுக்கு. வரலையே. க்ளோஸ் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. இங்க கிளாஸ் 2 அப்ளிகேஷன் இன்ஜினியரிங். க்ளோஸ் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. I'm very sorry. I think பிரைவேட் chatல போயிடுச்சா? Yes, private chat. Right. Okay, I hope you guys are clear with the concept. Yes. Cool. Task அன்னைக்கு முடிச்சிருங்க, skip பண்ணாதீங்க. That is